உயரமாய் இவ்வளவு அன்பு வைத்தார். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஆள உயரமா எவ்வளவு ஆண்டவர்களை அன்புக்கு දෙවියන් වහන්සේ කොයි තරමට උස පළල ගැඹුරට උන්වහන්සේ අපට ප්‍රේම කළාද. அந்த அன்புக்கு ஈடாய் நிகராக நாம் என்ன செய்ய முடியும்? ඒ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමයට ඔබින ලෙස අපිට මොනවද කරන්න පුළුවන්? சீசர்கள் 12 பேர் சிந்தித்தார்கள், என் ஜீவனை கொடுப்பதை தவிர அதற்கு ஈடாக நான் ஒன்று செய்ய. ගෝලියෝ 12 දෙනා කල්පනා කරා අපේ ජීවිතේ පරදුවට තබනවට වඩා ඒ ප්‍රේමයට අපිට කිසි කරන්න කිසිවක් නැහැ. என்ன வந்தாலும் கடவுளை நம்புவோம் என்று கடவுளை நம்பினார்கள். பவுல் பிலிப்பு புத்தகத்தை எழுதும் போது சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். අන්න මොනවාවත් කමක් නැහැ. යේසුස් වහන්සේම විශ්වාස කරනවා කියලා විශ්වාස කළා. පවුල්තුමා බලන්න සිරමැදිරියේ අවසාන මොහොතේ ඉඳලා ඔව් ලියනවා මොනවාවත් කමන්නේ මම උන්වහන්සේ තුලම පවතිනවා කියලා. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் அப்படி சிறைச்சாலையில இருந்தால் சொல்லுவார்கள், இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி இவ்வளவுலாம் செஞ்சு கடைசியா ஆண்டவர் என்னை கொண்டு வந்து ஜெயில போட்டாருன்னு சொல்லுவாங்க. අද ඉන්න ක්‍රිස්තියානිකාරයෝ ඒ වගේ සිරගත වුණා නම් කියයි මොකද්ද කියන්නේ? මෙච්චර කල් යාඥා කළා දෙවියන් වහන්සේ විශ්වාසවන්ත වෙටියා අන්තිමට බලන්න දෙයියෝ මාවගෙන ඉරගෙදර දැම්මනේ කියලා කියයි. பாருங்க, நிறைய பேர் சொல்றது இல்ல, நான் இவ்வளவு நல்லா ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி காணிக்கையில தசமம்லாம் கொடுக்குறேன், பாரு எனக்கு கொரோனா ரோகம் வந்துருச்சு. බලන්න ගොඩක් ඇද මේ දවස්වල කියනවා නේද? මම මෙච්චර යාඥා කළා, පඬුරු දුන්නා, දසෙකුරුස දුන්නා, සහභාගී වුණා. බලන්න මටම ඇවිල්ලා කොරෝනා වැළඳුණානේ කියලා සමහර මේ කෙඳිරනවා නේද? தேவனுடைய மக்கள் இங்கே பவுல் சிறைச்சாலையிலிருந்து என்ன வந்தாலும் நம்புவேன், என் தேவன் தான் இந்த சிறைச்சாலையில என்னை அனுப்பியிருக்கிறார், இங்கே நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்களும் வீடுகளிலே சந்தோஷமா இருங்கள் என்று எழுதுகிற ஒரு சக்தி. அதுதான் கடவுளுடைய பக்தி, அதுதான் கடவுளுடைய நம்பிக்கை. බලන්න පවුල්තුමා සිරගෙදරලා කියනවා මොනවාවත් කමක් නැහැ. මගේ දෙවියන් වහන්සේ කරේ මම විශ්වාසවන්තව සිටින අදහන උන්වහන්සේ තුල පවතිනවා. මාව මේ සිරමැදිරියට ගෙනත් වෙන්නේ දෙවියන් වහන්සේ. මේ නිසා මම මෙතනදලා ඔබට කියනවා ඔබ ප්‍රීතියෙන් සිටින, මම ප්‍රීතියෙන් සිටිනවා කියලා ඔය ස්ථානේ ලියනවා. අන්න ඒක තමයි ක්‍රිස්තුස් වාසය කරේ තියෙන භක්තිවන්තකමේ ජීවිතය. அப்படிப்பட்ட ஒரு 12 பேர் தேவை. අන්න ඒ වගේ 12 දෙනෙක් ඕනේ. கடவுளை மாத்திரம் நம்புகிறவர்கள். ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ පමණක් විශ්වාස කරන කණ්ඩායම. இந்த மனுஷனும் அல்ல, கடவுள் தான் எனக்காக மரித்தார், எனக்காக எல்லாவற்றையும் செய்தார், அவருக்காக நான் வாழ்வேன், நான் சபைக்கு போகிறது அவருக்காக, நான் பாடுகிறது அவருக்காக, நமஸ்கரிக்கிறது அவருக்காக, துதிக்கிறது அவருக்காக, பேசுகிறது அவருக்காக என்று சொல்லுகிற மக்கள். කිසිම කෙනෙක් මට නැහැ. ඒ උන්වහන්සේ පමණයි මාව උදෙසා මැරුණේ. ඒ නිසා මම උන්වහන්සේ වෙනුවෙන් තමයි සියල්ල කරන්නේ. මම සභාවට යන්නේ, මම ගායනා කරන්නේ, මම වාදනය කරන්නේ, මම සේවය කරන්නේ, මම ක්‍රියා කරන්නේ, සියල්ල උන්වහන්සේ වෙනුවෙන් කියන කණ්ඩායමක්. என் தேவனுடைய இடத்தை எந்த ஒரு மனுஷனும், எந்த ஒரு சக்தியும், எந்த ஒரு பிசாசும், எந்த ஒரு நண்பனும், எந்த ஒரு ஊழியனும் எடுக்க முடியாதுங்கிறதான ஒரு தகுதி வாய்ந்த கிறிஸ்து. මගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේට තිබෙන ස්ථානය කිසිම මිනිසෙක්, කිසිම කෙනෙකු, කිසිම සේවකයෙක්, කිසිම කෙනෙක්, කිසිම කාරණාවකට, කිසිම වස්තුවකට නොදෙනවා කියන ස්ථානය இந்த சபையிலே எதிர்காலம் தங்கி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ மத்தியில். මේ සභාවේ අනාගතේ රඳා පවතින්නේ එවැනි ක්‍රිස්තියානිකාරයන් කීප දෙනෙක් තුල. இரண்டாவது எனக்கு இருக்கிறதெல்லாம் வேத புத்தகம் தான். අනිතික මට තියෙන ඔක්කොම මේ දෙවියන් වහන්සේගේ වචනේ පමණයි. வேத புத்தகத்துக்கு மேலாக எந்த பெரிய ஊழியக்காரன் எந்த கடிதங்களை, எந்த புத்தகங்களை எழுதியிருந்தாலும் எனக்கு அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தை எதை சொல்லுகிறதோ அதுதான் சத்தியம். அவர் சொன்னவைகள் மாத்திரமே எனக்கு வழிகாட்டு. දෙවියන් වහන්සේගේ වචනේට එයා ඕනෑම පුද්ගලෙක්, ඕනෑම විද්වතෙක් මොනවා ලියලා තිබුණා, මොනවා කතා කරලා තිබුණත් මේ දෙවියන් වහන්සේගේ වචනේට එරෙහිව මට වෙන කිසිවක් නැහැ. මේක තමයි සත්‍යතාවය කියන එක. கேளுங்கள், ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை கேளுங்கள், நல்ல பிரசங்கங்கள் இருக்கிறது. අහන්න හොඳ හොඳ දේශනාවල් සමන් දෙන්න, දාස් ගණන්සේ දේශනාවල් සමන් දෙන්න හොඳ දේශනාවලුත් තිබෙනවා. ஆனால் அந்த பிரசங்கத்தை கேட்கும் போது அதை வடிகட்டி ஆண்டவருடைய வார்த்தைகள் எதை சொல்லுகிறதோ அதை மாத்திரம் நீங்கள் எடுத்துவிட்டு மற்ற எல்லாவற்றையும் வீசி விடுங்கள். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய மிக மிக பெரிய முக்கியமான சம்பவம் இந்த காலகட்டம். ඒ නිසා ඒ දේශනාවලට සමන් දෙන අතර වාරයේදී ඒ සියල්ලම හොඳට තෝරා බේරාගෙන දෙවියන් වහන්සේගේ වචනේ කුමක්ද කියන්නේ අන්න ඒක විතරක් තදින් අල්ලා ගන්න. ඒක තමයි මේ කාලවකවානුවේ ක්‍රිස්තියානිකාරගේ ජීවිතේ වැදගත්ම කාරණාව. அண்மையிலே ஒரு சகோதரன் நம்மிடத்தில் வந்து கேட்டார்,
මෑතකදී එක සහෝදරයෙක් කියලා මගෙන් ඇහුවා. ஒரு சிலருடைய பெயர்களை குறித்து சொல்லி கேட்டார். இவர்களுடைய பிரசங்களை கேட்கலாமா? එයා ඇවිල්ලා මගෙන් ඇහුවා පාස්ටර් මේ අයගේ දේශනාවලට මම සවන් දෙන්න පුළුවන්ද? கேளுங்க, பரவாயில்ல. අංකව කමක් නැහැ සවන් දෙන්න. ஜெகோவா விட்னஸ் கூட அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேளுங்க. ජීවා විට්නස් පවා ඒගොල්ලෝ මොනවද කියන්නේ? ඒකට සවන් දෙන්න. அப்பதான் உங்களுக்கு தெரியும் உலகத்தில் என்ன செய்கிறார்கள் என்பதை. ඒතකොට තමයි ඔබ දන්නේ මේ ලෝකේ සෙනගේක තියෙන ඇදහිලි ක්‍රම මොකක්ද කියන එක. ஆனால் வேத புத்தகத்தை உங்களுடைய கைகளிலே வைத்துக்கொள்ளுங்கள். නමුත් බයිබලය ඔබගේ අතේ තබා ගන්න. இந்த வேத புத்தகத்துக்கும் அவர்கள் சொல்லுகிறதுக்கும் எந்த தொடர்பு இருக்கிறதா என்பதை சிந்தியுங்கள். මේ දෙවියන් වහන්සේගේ බයිබලයටත් ඔවුන් කියන කාරණාවට තිබෙන සම්බන්ධතාවය කුමක්ද කියන එක බලන්න. வேதம் சொல்லுகிறது இந்த வேத புத்தகத்திலிருந்து எதையாவது கூட்டுவில்லையானால் வாதையானது உங்களுக்கு கூட கூட்டப்படும். வேத புத்தகத்திலிருந்து எதையாவது நீங்கள் எடுத்து போட்டால் ஜீவ புத்தகத்திலிருந்து உங்களுடைய பெயர்கள் எடுத்து போடப்படும். බයිබලයේ කියනවා මේ පොතේ යමක් එකතු කරන්නේ නම් මේ පොතේ ලියා තිබෙන පීඩා ඖෂධ එකතු වන්නේ. ඒ වගේ යමෙක් මේ පොතේ යමක් ආක් කරන්නේද ජීවනදායක පොතේ ඔහුගේ නම ආක් කරනු ලබයි කියලා දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා. அப்ப உங்களுக்கு எனக்கு ஒரே வழிகாட்டி தேவனுடைய வார்த்தை. ඉතින් ඔබට මට එකම මඟ පෙන්වීම දෙවියන් වහන්සේගේ වචනේ පමණයි. ஆம், உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையை வழிநடத்தவும் உங்களிடத்தில் தேவனிடத்தில் கிட்டி சேர்வதற்கும் ஆண்டவர் சபையை உருவாக்கி ஊழியர்களை வைக்கிறார். ஆனால் ஊழியர்கள் ஆயிரக்கணக்கான காரியங்களை பேசினாலும் உங்களுக்கு இருக்கிற ஒரே வழிகாட்டி தேவனுடைய வார்த்தை. ඇත්ත තමයි දෙවියන් වහන්සේ දේව සභාව බී කරලා ඒ දේව සභාව තුළ දේව සේවිකයන්ව තබලා ඔබ මඟ පෙන්වනවා ඔබගේ ආත්මික ජීවිතේ ගොඩනගනවා. නමුත් ඒගොල්ලෝ කොච්චර සිටියත් ඔබට එකම මඟ පෙන්වීම දෙවියන් වහන්සේගේ වචනේ පමණයි. ஒரு கிறிஸ்தவன் வேத வார்த்தைகளை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டவனாக இந்த வேத வார்த்தைக்கு புறம்பானது எல்லாம் பிசாசினால் வந்தது, வேத வார்த்தைக்குள்ளாக இருக்கிறது மாத்திரம்தான் கர்த்தரால் வந்தது என்று புரிந்து கொண்டு அதை பிடித்துக் கொள்ளும் போது அவன்தான் அந்த 12 பேர்களை ஒருவனாய் இருக்க முடியும். අපි දකිනවා ඒ ක්‍රිස්තියානි කාර්යයක් මේ දෙවියන් වහන්සේගේ වචනේ තමයි මට සියල්ලම මේ වචනේ තොරව සියල්ලම යක්ෂයාගෙන් අන්න ඒම සිතලා ඒ දේව වචනේ තමගේ ජීවිතේ සියල්ලටම මධ්‍යස්තව තබාගෙන ගමන් කරන කෙනා තමයි අර 12 දිනාගෙන් එක්කෙනෙක් බවට පත් වෙන්න පුළුවන්. ஆண்டவரை கையிலே கொண்டு வந்து காட்டலாம். සෙනගට පුළුවන් දෙයියෝන්ගේ අතේ ගෙනලා පෙන්නන්න. ஒரு ஊழியக்காரர் இருந்தார், இலங்கையில் இன்னும் இருக்கிறார். එක සේවකෙක් හිටියා ලංකාවේ දැනුත් ඉන්නවා. அவர் நமஸ்காரம் பண்ணும்போது இந்த கைகளிலே இயேசுவை காண்பிப்பார். එයා නමස්කාර කරද්දී එයාගේ අතේ යේසුස් වහන්සේගේ ස්වරූපය පෙන්වනවා. அப்ப அவர் சொல்லும் போது நான் நினைக்கிறேன் சைக்கலாஜிக்கா ஜனங்கள் அதுல இருக்கிற மாதிரி தெரியும் போல இருக்கு. நான் அந்த கூட்டத்துக்கு போனதில்ல, ஆனால் அதுல இருக்கிறதா ஜனங்கள் சாட்சி சொல்லுவார். ඉතින් මම රැස්වීමට ගියේ නෑ. මම රැස්වීමට ගිය කට්ටිය ඇවිල්ලා මට කියලා තියෙනවා. එයා එම කියනකොට සමහර තියෙනනේ සයිකොලොජි මනුස්සුන්ගේ මනං කල්පිත එහෙම කියද්දි මිනිසුන්ට ඒ අදහසින් බලදීම පේනවා. ඇති සෙනක කියනවා එහෙම පෙනුණා කියලා යේසුස් වහන්සේ අතේ. அப்ப அந்த காலத்துல இந்த மை வெளிச்சு பார்ப்பார்கள், அந்த வெத்தலையில எண்ணெய் பூசி அதிலே பார்ப்பார். ඔබ දන්නා ඒ කාලේ මේ අංජනම් මෙලි බලනවා. බුලත් වලට මේ දීසායම් ගාලා ඒකේ අංජනම් මෙලි බලනවා. அப்ப அந்த பூசாரிகள் அதெல்லாம் செய்து விட்டு ஒரு முறை என்னையும் பார்க்க சொன்னார். එක වතාවක් පූසාරිවරු එක කරලා ඒක මටත් බලන්න කියලා කිව්වා. வீட்டுல ஏதோ ஒரு பொருள் காணாம போய்விட்டது, தம்பி பெண்ணிக்கு இது பார்த்து கொண்டே இருங்க, அனுமானங்க இருந்து வந்து அது யார் கொண்டு போனதுன்னு சொல்லுவார்கள். එයාකෝ ඒක බලාගෙන ඉන්න මල්ලි දොගම බලාගෙන ඉන්නකොට බලන්න අනුමන්තේ ඇවිල්ලා කවුද මේ ගෙදර ඔයගොල්ලන්ගේ නැති වුණ බාණ්ඩේ ගෙනිච්ච කෙනෙක් පෙන්නයි කියලා අපිට කිව්වා. அப்ப எல்லாரும் பார்ப்பார்கள். அப்ப நானும் போய் பார்த்து கொண்டேன். ரொம்ப சின்ன வயது. ඒක ඔක්කොමලා බලන් හිටියා මම පොඩි වයාලේ. මමත් ඒක කියලා බැලුවා. இப்ப நானும் இந்த வெத்தலையில அனுமான் வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துல இந்த அனுமான் வார மாதிரி ஒரு அனுமான் வருது, ஒரு குரம் கொண்டு வருது. මම මේ බලන් ඉන්න වෙලාවෙත් මොකද උනේ? අරේට අර අනුමන්තේ දැන් කියලා ඒ කල්පනාවෙම බලන් ඉන්නකොට මම දැක්ක අර බුලත් කොලෙන් අර අනුමන්තේ කෙනා වානරෙක් වගේ. அந்த சம்பவம் எனக்கு நினைவு இருக்கிறது. பின்பதாக வீட்டில் யாரோ களவெடுத்துட்டு போனான்னு சொல்லி அதன் பின்பதாக அதுல பல பிரச்சனைகள். நான் பார்க்கும்போது ஒருவரை சொல்லுகிறது, எங்க அண்ணன் பார்க்கும்போது ஒருவரை சொல்லுகிறது, எங்க அப்பா பார்க்கும்போது ஒருவர். அப்ப 3-4 திருடனை அப்ப எல்லாரையும் முடிச்சா அந்த வீட்டிலே இருக்க முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை. මොකද උනේ? ඒක ලොකු කලබලයක් සිද්ධ වුණා. ඒකට හේතුව මොකක්ද කිව්වොත් මම බලද්දී වානරයා මට එකක් කියනවා, එක්කෙනෙක්ව කියනවා, තාත්තා බලද්දී එක්කෙනෙක් කියනවා, අයියලා බලද්දී එක්කෙනෙක් කියනවා. අන්තිමට සොරු 4 පහක් එක උරකමඩ සොරු 4 පහක්. ලොකු කලබලයක් බවට ඒකපත් වුණා. இப்பதான் எனக்கு தெரிகிறது வேதத்தை வாசித்த பின்பதாக இதெல்லாம் ஒரு ஏமாற்றம். ඉතින් මට ඊට පස්සේ තමයි දේ වචනේ කියවට පස්සේ දැන් මම තේරුම් ගන්න මේ ඔක්කොම රැවටිලිකාරකම්. இதே மனிதனுடைய சிந்தனையை பாவித்து அவனை திசை திருப்புகிறதான சூழ்நிலை என்பதை இப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். මේ ඔක්කොම අර මනුස්සන්ගේ සිතිවිලි එහාට මෙහාට කරලා මොහොනේ කරලා සෙනගගේ අදහස් ඊට මෙට ගමන් කරන කාරණාවන් කරන රැවටිලිකාරකම කියන එක දැනුයි තේරුම් இன்றைக்கு ගන්න. நிறைய கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவ ஊழியர்கள், கிறிஸ்தவ மூப்பர்கள், கிறிஸ்தவ வாலிபர்கள் உண்டு இப்படியாக பிழையான காரியங்களை கொண்டு செல்வது. ஆனால் நீ தேவனுடைய மனுஷனாய் இருப்பாயானால் தேவனுடைய வார்த்தையிலே அத்திவாரத்தை போட்டு அந்த அத்திவாரத்திலே விலகாதபடி உன்னுடைய வீட்டை கட்டும் போதுதான் நீ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். අද අපි දකිනවා ගොඩක් ක්‍රිස්තුණු තරුණයන් ඒ වගේම ක්‍රිස්තුණු සහෝදර සහෝදරයන් ගොඩක් අය මේ වගේ අයට සවන් දීලා තමන්ගේ ජීවිතේ මුලාවට යන එක.
එනිසා ඔබගේ ජීවිතේ ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනේ අස්තිභාරම ගොඩනගලා ඔබගේ නිවස ගොඩනගනවා නම් අන්න ඒ නිවස තමයි සදා පවතින නිවස බවට පත්වන්නේ. வேத புத்தகத்தில் இருக்க அனைத்தும் சோதகருடைய பிதாவினிடத்தில் வந்த கிறிஸ்து இயேசுனுடைய சத்தியங்கள் அதற்கு புறம்பாய் வருகிற எதுவுமே சத்தியம் அல்ல. ඒකන දෙවියන් වහන්සේගේ වචනේ තිබෙන සියල්ලක්ම ආලෝකයේ දෙවියන් වහන්සේ වෙන දෙවියන් වහන්සේගෙන් ක්‍රිස්තුස් වාසය තුලින් පැමිණියව සත්‍යතාවයන් මේට විරුද්ධව කිසිම සත්‍යතාවයක් නැහැ. முதலாவது கடவுள், இரண்டாவது தேவனுடைய வார்த்தைகள். අපි දකින පළමුව දෙවියන් වහන්සේ, දෙවෙනුව ඔබට දෙවියන් වහන්සේගේ වචනේ. மூன்றாவது நம்முடைய திருச்சபைக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது, ஒரு யாப்பு இருக்கிறது, சபை எப்படி நடத்தப்பட வேண்டும். ඊළඟට අපිට දැන් අපගේම සභාවට කියලා අපිට ව්‍යවස්ථාවක් තිබෙනවා. අපේ සභාව කොහොමද අපි නඩත්තු කරගෙන යන්නේ කියන එක. அப்ப அந்த 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 சட்ட திட்டங்களுக்கு அமைய, அதெல்லாம் வேதத்திலே கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு அமைய திருச்சபைக்காக ஏற்படுத்தப்பட்டது. මේ ඔක්කොම දෙවියන් වහන්සේගේ වචනේ දීලා තියෙන නීති රීති. ඒවා නීති රීති ඔක්කොම අරගෙන දේව සභාවට කියලා ව්‍යවස්ථාවක් අපි ලෑස්ති කරලා තිබෙනවා. அப்ப இவைகளை நம்புகிறவர் මේක විශ්වාස කරන තැනැත්තේ தேவனுக்கு முதலிடம், පළමු කොට දෙවියන් වහන්සේ තමන්ගේ ජීවිතේ පළමු ස්ථානයේ, தேவனுடைய வார்த்தைகளுக்கு தான் முதலிடம். ඒ වගේ දෙවියන් වහන්සේගේ වචනේ තමයි ඔහුගේ ජීවිතේ ප්‍රථම ස්ථානය. சபையை நடத்துவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஒரு யாப்பு, ஒரு புத்தகம், இது மூன்றும் எனக்கு முதலிடம் என்று நினைக்கிறவன் தான் இந்த திருச்சபையினுடைய மறுமலர்ச்சிக்கு ஒரு வெற்றியாளனாக, ஒரு உதவியாளனாக தேவனால் பாவிக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதுதான் சத்தியம். මේ දේව සභාවට දීලා තිබෙන මේ ව්‍යවස්ථාව, ඒ කියන්නේ දේව වචනේ අඩංගු නීති රීති මාලාවන් පිළිපදිනවා කියන තැනැත්තේ තමයි මේ සභාවේ දෙවියන් වහන්සේගේ ඒ මහත් පිබිදීමට දායකත්වය දෙන්නව ඇදලිවන්තයා දායකත්වයෙන් දෙන තැනැත්තා බවට පත් වෙන්නේ. இன்றைய தினத்திலே பிலிப்பியர் முதலாம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்க கொடுமையானால் அந்த இடத்துக்கு கடந்து செல்வோம். அதற்கு முன்பதாக இந்த பிலிப்பிய சபையை குறித்த ஒரு 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 விவரத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதை நீங்கள் கேட்ட பின்பதாக நேரங்கள் எங்களுக்கு சரியாக காணப்படுமையானால் வார்த்தைகளுக்கு கடந்து செல்வோம். අද දවසේදී පිලිප්පි පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ පද කිහිපයක් අපිට කියවන්න යුතුව තිබෙනවා. නමුත් ඊට කලින් මේ පොත සම්බන්ධව ඔබට මම පසුබිම ලබා දෙන්න කැමැතියි. මේ පසුබිම ලබා දුන්නාට පස්සේ අපිට කාල වේලාවක් තිබුණා නම් අපි මේ වචනේ කියවන අවස්ථාවේ වචනේ කියවමු. சபை பவுலுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், මේ සභාව කොහොමද සුදෝ පෞල්තුමාට තිබුණා කියලා කියනවා නම් அனைத்து சபைகள் இருந்தாலும் பவுலுக்கும் இந்த பிலிப்பி சபைக்கும் ஒரு வலுவான, ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அன்பு கட்டளை இல்லாவிட்டால் ஒரு இணைப்பு இருந்தது என்றுதான் வேதம் අපි දකින ගොඩක් සභාවන් තිබුණාත් අපි දකින මේ පෞල්තුමාට මේ පිලිප්පි සභාවට அந்த ප්‍රේමයේ බැම්මක්, அந்த බැඳීමක් මොදර තිබුණ සභාවක් කියලා කියන්න පුළුවන්. அப்ப ஊழியக்காரனுக்கும் அந்த திருச்சபைக்கும் ஒரு ஐக்கியத்தை கொண்டு வந்த திருச்சபை என்றால் அந்த பிலிப்பி சபைதான். අපි දකින මේ දේව සේවකයන්ට ඒ වගේ සභාවට හොඳ එක්සත්කමක් ඇති කරපු සභාවක් නම් මේ පිලිප්පි සභාව තමයි. மற்ற சபைகள் இருந்தது, மற்ற சபைகளோடு கூட பிரசங்கம் பண்ணினார், புத்திகளை சொன்னார், அறிவுகளை சொன்னார், உதவிகளை செய்தார், எல்லாம் செய்தார். ஆனால் சபையிலே இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கும் பவுலுக்கும் ஒரு சக்தியாக அமைந்து அவனோடு கூட அன்பிலே நிலைத்திருந்த திருச்சபை என்றால் இந்த பிலிப்பு. තවත් සභාවන් තිබුණා, ඒවට අනුශාසන දුන්නා, ඒකට උදව් කෙරුවා, හැමදේම උකලා. නමුත් අපි දන්නා සුභාරංචි කරනකොටගෙන පෞල්තුමාට ප්‍රේමයේ බැඳීමක් සමග ඔය සුභාරංචිට තමාව ඉදිරියට ගෙන ගිය සභාවක් නම් මේ පිලිප්පි සභාව තමයි. அந்த திருச்சபைக்கும் பவுலுக்கும் இடையிலே பெரிய ஒரு கட்டு இருந்தது. அவர்களுடைய அந்த வலுவான அந்த அன்புதான் அவர்கள் இருவரும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு செல்வதற்கு மிகவும் கிருபையாய் இருந்தது என்பதை குறித்து அந்த கடிதத்தில் தெளிவாக මේ ලිපිය අපි දකිනවා මේ පෞල්තුමාට මේ සභාවට හොඳ බැඳීමක් තිබුණා. මේ බැඳීම නිසා තමයි මේ දෙගොල්ලම එක්කවලා සභාවයි ඔහු එක්කවලා දේව රාජ්‍යයට බෝධේ කළේ කියන එක මේ පොතේ පැහැදිලිව සඳහන් වෙනවා. அதனால தானோ என்னமோ தெரியாது, சிறைச்சாலையிலே கடைசி நேரங்களில் இருக்கும்போது வேற எந்த திருச்சபைக்கு எழுதவில்லை, இந்த பிலிப்பி திருச்சபைக்கு தான் அந்த கடிதத்தை எழுதுகிறார். ඒ වගේ දන්නේ මන් දන්නේ අන්තිමට දකිනවා ඉරගෙදර ඉන්න මොහොතේදී වෙන සභාවකට ලිව්වේ නැහැ. අන්තිමට කියනවා ඉරගෙදරේ අන්තිම මොහොතේ එනකොට මේ පිලිප්පි සභාවට තමයි යවුම් පත්‍රයක් ලියන්නේ. பாருங்க, 12 சீசர்கள் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை ஒப்பு கொடுக்கும் போது இந்த யோவானுங்கிறதான சீசனுக்கே ஒப்பு கொடுக்கிறார். තමන්ට ගෝලියෝ 12 දෙනෙක් හිටියා. යේසුස් වහන්සේ ස්වර්ගස්ථ වෙන මොහොතේ තමන්ගේ මෑණියවල බාර කළේ අර යෝවාන් කියනව ගෝලයට. அதுக்கு காரணம் என்ன? ඒකට හේතුව මොකද්ද? அந்த யோவான் இயேசுனுடைய மார்பிலே இருந்தார். මේ යෝවාන් හැම වෙලාවෙම යේසුස් වහන්සේගේ ලපැත්තෙම තමයි ඇලවෙලා ඉන්නේ. இயேசுனுடைய அன்பை புரிந்து கொண்டவனாய் ඒකට இருந்தார். හැම වෙලාවෙම යේසුස් වහන්සේගේ ප්‍රේමය තේරුම් ගත්ත කෙනෙක් තමයි இயேசுவோடு கூட இணைந்திருந்தார். යේසුස් වහන්සේට සම්බන්ධ වෙලා සිටියව කෙනෙක්. தாயை யோவானுக்கு கொடுத்தது மாத்திரமல்லாமல் வெளிப்படுத்தின விசேஷத்துல இனிமேல் எப்படி நடக்க போறது, இந்த கொரோனா உலகத்திலிருந்து அடுத்த உலகம் எப்படி நடக்க போகிறது என்பதை தெளிவுபடுத்தி விளங்கப்படுத்தி ஒரு தரிசனத்தை தெரியப்படுத்தி போல காண்பித்ததும் அந்த யோவானுக்கு. එලකන මවව යෝහන්ට බාර කළා විතරක් නෙවෙයි එලිදරව් පොත ලබා දීලා මේ ලෝකේ මින්මත්. ඒ කියන්නේ මේ කොරෝනා කාලෙට පසුවත්
මේ ලෝකෙට මින්මත්තට මොනවද වෙන්නේ කියන එළිදරව්ව ලබා දුන්නේ මේ ගෝලයට තමයි. ஒரு திருச்சபையினுடைய மறுமலர்ச்சிக்கு இப்படிப்பட்ட ஊழியர்கள் அவசியம். මේ එක දේව සභාවකක පිබිදීමකට මේ වගේ සේවකයන් අවශ්‍යයි. கடவுள் தேவனுடைய திருச்சபை தேவனுடைய கட்டளைகள் தேவனுடைய மனுஷனோடு கூட இணைந்து செல்கிறதான ஒரு வாழ்க்கை. දෙවියන් වහන්සේ දේව වචනය දෙවියන් වහන්සේගේ වචනේ තියෙන අනපනත් සභාවේ ව්‍යවස්ථාව ඒ වගේ දේව සේවක සමග බැඳී ගමන් කරන සෙනඟ. அது 5 வருஷம் 10 வருஷத்திலே போற உறவு அல்ல. මේක නිකන් අවුරුදු 5කට 10කට සීමා වෙන මේ සම්බන්ධතාවයක් නෙමෙයි. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மட்டுமாக தேவனுடைய திருச்சபையோடு இணைந்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு 12 பேர் இருப்பார்களானால் மறுமலர்ச்சி நிச்சயம் தேவனுடைய கிருபை திருச்சபையில இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகம். යේසුස් වහන්සේගේ ඊම දක්වා තමාගේ සභාව සමග ඒම පවතින කෙනෙක් සිටිනවා නම් යේසුස් වහන්සේගේ ඊමට මැදෙන් උන්වහන්සේ මාතු පිබිදීමක් ඇති කරන සභාවක් බවට එම සභාවපත් වෙනවා. இரண்டாவது இந்த திருச்சபையின் மேல் பவுலுக்கு ஆதரவு ஏற்பட்டதுக்கு இன்னொரு சம்பவம். තව දෙයක් තමයි මේ පවුල් තුමාට මේ දේව සභාව සමග මේ පිලිප්පි සභාව සමග බැඳීමක් ඇති වෙන තව කාරණාවක් තමයි பவுலுடைய சரித்திரத்தை தெரிந்தவங்களுக்கு தெரியும். அவர் தொழில் செய்து கூடாரம் செய்து தன்னுடைய பணங்களை சபைகளுக்கு கொடுத்து ஏழைகளுக்கு உதவி செய்து கட்டி எழுப்பிய ஒரு மனுஷன். ඔබ දන්නා සුදෝ පවුල් තුමාගේ ඉතිහාසය ඉගෙන ගත්තා දන්නා එයා රක්ෂාව කරගෙන අම්බ කළා. කූඩාරම් සෑදීමේ කටයුත්තේ කර්මාන්තයේ නියැලිලා අම්බ කරලා මිනිසුන්ට සම්මාදම් දීලා ආධාර දීලා සේවය කරපු කෙනෙක් එයා. அப்ப அந்த பவுலுக்கும் சபைக்கும் இடையிலே ஒரு பெரிய உறவு ஏற்பட்டதுக்கு இன்னொரு காரணம் அவர்கள் அநேக தடவைகளிலே இந்த பவுல் செல்லும் போது அந்த பண உதவிகள் அவர்களுடைய ஊழியர்களுக்கு எப்படி அந்த பண உதவிகளை செய்ய முடியுமோ அதை முழுவதுமாக கொடுத்து உதவிய திருச்சபை என்று இந்த பிலிப்பி புத்தகத்தில் தெளிவாக சொன்னது. මේ පවුල් තුමා මේ සේවය සමග මේ සභාවත් එක්ක තවත් ගොඩක් සම්බන්ධ වෙන තව එක කාරණාවක් තමයි පවුල් තුමා ගොඩක් වෙලාවට එයා ගිහිල්ලා සේවය කරන වෙලාවේදී මේ සභාව තමයි මුදල් ආධාර උපකාර කරලා ඒ සේවයට මාත් උදව්ව උපකාරයක් වුණා වූ සභාව තමයි මේ පිලිප්පි සභාව. ஆனபடியால் கடைசி நேரத்திலும் இந்த திருச்சபைக்கு என்னுடைய கடிதத்தை எழுத வேண்டும் என்று பவுல் தீர்மானிக்கிறார். ඒ නිසා තමයි පවුල්ගේ ජීවිතය තීරණය කරන්නේ තමන්ගේ ජීවිතේ අන්තිම මොහොතේදී මේ සභාවටම යවුම් පත්‍රයක් ලියන්න ඕන කියලා ලිපිය උලියන්න. சிறைச்சாலைகளிலே துன்பப்பட்டுக் கொண்டிருக்கும் போது இந்த பிலிப்பியரை குறித்து அவருக்கு ஒரு சந்தோஷமும் கிருபையும் ஏற்படுகிறது. அவர்கள் செய்த அந்த ஊழியங்களை நினைக்கும் போது அவருக்கு அந்த சிறைவாசம் பெரிதாக தெரியவில்லை. அவரும் சந்தோஷப்பட்டு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் சந்தோஷமாயிருக்கும். බලන්න සිරගෙදර ඉන්න මොහොතේදී පවා මේ සභාව කරපු සේවය ගැන සිතලා ඔව් සතුටටපත් වෙලා ඔව්ට සිරගේ ලොකු කාරණයක් වුණේ නැහැ. සිරගත වීම ලොකු දෙයක් වුණේ නැහැ. ඒ තරමට ඔව් ඒ තුලින් සෑහීමටපත් වෙලා ඔව් සන්තෝෂ වෙලා දේව සභාවට කියන ස්වාමින් වහන්සේ තුල නිතරම ප්‍රීති වේ අල්ලා කියා. அநேகர் சிறைச்சாலையிலே அமைதியாக இருக்கும்போது அவர் ஆரம்பித்த சபைகள் முப்பொர்கள் வாலிபர்கள் எல்லாரையும் குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பார். ஏன்னா வேற வேலை கிடையாது. சிறைச்சாலையில அமைதியாக இருக்க வேண்டும், வேற பிரசங்கம் பண்ணவும் கிடையாது. அப்ப எல்லாம் சிந்தித்திருப்பார். මං හිතනවා යා සිරගෙදර ඉන්නකොට යා නිහඬව තමයි ඉන්න ඕනේ කියලා. ඒ යාර දේශනා කරන්න අවස්ථාවක් නැහැනේ. ඉතින් හැමදේම කල්පනා කරනවා. ඉතින් යා කල්පනා කරලා තියෙන ආරම්භ ඉඳලා සේවය කරපු සභාවන් මිනිස්සු ගැන ඔක්කොම හොඳට කල්පනා කරලා ඇති. அதிலே அவருடைய இருதயத்துக்கு வந்தது இந்த பிலிப்பி சபை. යාගේ එතනදී ඔහුගේ අදවතට ආවේ මේ පිලිප්පි සභාවයි. மூன்றாவது காரியம் எருசலேமிலே துன்பப்படுகிற சபைகளுக்கு உதவி செய்த தாராளமாக கொடுத்து உதவிய திருச்சபை என்று வேதம் சொல்லுகிறது. ඒ විතරක් නෙමෙයි පිලිප්පි සභාව ගැන මේ වචනේ කියන යෙරුසලමේ සෙනඟ පීඩා වෙන වෙලාවේදී මේ පිලිප්පි සභාවේ තමයි ආධාර උපකාර යවුවේ කියන එක දේ වචනේ පැහැදිලිව කියනවා. இந்த திருச்சபையில் இருக்கிற உங்களை குறித்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். මේ සභාවේ ඉන්න ඔබ ගැන මම දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරනවා. இலங்கை தேசத்திலே எத்தனையோ முறை இந்த திருச்சபைகளை அடித்தும் உதைத்தும் எரித்தும் பலவிதமான காரியங்களை செய்தார்கள். මේ ශ්‍රී ලංකා දේශේ අපි දන්නවා ගොඩක් කරාට කිදුණු සභාවට පාර දුන්නා, ගිනිබත් කළා, ගොඩාක් දේවල් හිංසා කළා අපේ දේව සභාවන් වලට. சின்ன பிள்ளைகளா இருந்த காலத்திலிருந்து என்னோடு கூட இந்த திருச்சபைகள் உபத்திரவு போடும் போது வீதியிலே இறங்கி எந்த வேலையும் மழையும் பார்க்காமல் கஷ்டப்பட்டு இவர்களுக்காக குரல் கொடுத்த அநேக விசுவாசிகள் திருச்சபையிடம். මේ පොඩි කාලේ ඉඳලා අප සමග සිටලා අපි දකිනවා මෙවැනි තත්ත්වයන් වලදී අවුවක් වැස්සක් නොතකා බොහෝ වෙලාවට මෙවැනි සභාවන් වල නිසා හඬක් නැංගු බොහෝ ඇදිලිවන්තින අප සමග තවමත් සිටිනවා. அதுபோல நிறைய திருச்சபைகள் துன்பப்பட்டு துக்கப்பட்டு அடித்து நொறுக்கப்பட்ட போது இந்த திருச்சபையுடைய காணிக்கைகள் சிலர் மனமு வந்து அவர்களும் அதிகமாக காணிக்கைகளை கொடுத்து அப்படிப்பட்ட ஊழியர்களை போய் பார்த்து அப்படிப்பட்ட சில குடும்பங்களை அவர்கள் அடித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களை காப்பாற்றி அழைத்து வந்து வேறு இடங்களிலே பாதுகாப்பாக வைத்த
அநேக சம்பவங்கள் இந்த திருச்சபையிலே ඉතින් මේ සභාව තුළ අපි දකිනවා ගොඩක් වෙලාවට එවැනි පීඩාවට පත් වුණ අයට ආධාර උපකාර කරන තමන්ගේ පඬුරු වැඩි වශයෙන් ලබා දීලා ආධාර උපකාර කරපු ගොඩක් අය ඉන්නවා. ඒ වගේම ඔවුන්ට පාර දෙන වෙලාවේ ගිහිල්ලා ඒගොල්ලන්ව රැකවල් කරලා ආරක්ෂා කරලා ගෙනල්ලා සුරක්ෂිත ස්ථානයක තැබුව ඇදලිවන්ත මේ සභාවේ ඉන්නවා. ඉතින් මේ වගේ සිදුවීම් ගොඩක් මේ සභාව අපගේ සභාව තුළ තිබෙනවා. ஹல்லேலூயா. හalleluya. முதல் முறையாக நாங்கள் வீதிக்கு இறங்கும் போது விக்டோரியா பார்க்ல தான் இறங்குறோம். இறங்கும் போது பகலுக்கு மேலாக பெரிய ஒரு மலை, தொப்பு தொப்பையாக சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்களெல்லாம் நனைந்து அந்த யூனியன் பிளேஸை அப்படியே வட்டரம் வைத்து அதன் பின்பதாக அவர்கள் கொண்டு வந்தாங்க மதமாற்று சட்டம். அந்த மதமாற்று சட்டத்தை சுற்ற வைத்தது, திரும்ப சுற்ற வைத்தது அந்த விதமான காரியங்கள். පළවෙනි වතාව අපි මේ වික්ටෝරියා පාක් එකේ අපගේ පළවෙනි මේ වගේ එලිමාන්නට බැහැලා අපි හඬක් නිකුත් කරන අපගේ පළවෙනි පෙළපාලියේදී මහා වර්ෂාවක් පොඩි ළමයින් පවා තෙමිලා අන්තිමට යූනියන් වටරවුම දක්වා අපි ගමන් කළ මොහොතේදී අන්න ඒ හඬ තමයි ආගමික පනතට විරුද්ධව ඒක නැවත හැරෙව්වේ. ඒ හඬ කියන එකම ඔබට කියන්න කැමතියි. புதிதாக வந்தவர்கள் இந்த சம்பவங்கள் தெரியாவிட்டால் கிறிஸ்டியன் டிவி என்று சொல்லப்படுகிற எங்களுடைய அந்த டிவியிலே போய் பாருங்கள். இந்த பழைய சம்பவங்கள் அநேகம் அங்கே அப்லோட் பண்ணப்பட்டிருக்கிறது. ඔබ සමහරට අලුත් අය නවකයන් මේවා දන්නේ නැති වෙන්න පුළුවන්. නමුත් ක්‍රිස්ටියන් ටීවී කියලා ඒ කාලේ ආරම්භ කළා වී ටීවී එකේ ඒ තිබුණ ඒ දර්ශන ඔබ කියලා නැවත බලන්න ඒ ඔක්කොම අප්ලෝඩ් කරලා තිබෙනවා. ඒ වෙලාවේදී පළමු හඬක් නිකුත් කළ දේව සභාවක ලෙස අපි සිටියා. அன்றைய தினத்திலே திருச்சபைகளுக்காக வந்த அந்த சின்ன சின்ன பிள்ளைகள் இன்று வாலிபர்களாக திருமணம் முடித்திருக்கிறார்கள். එදා ඒ සභාවන් වෙනුවෙන් ඒ පෙළපාලියට ආව දරුවන් කුඩා දරුවන් අද තරුණ බවට පත් වෙලා සමහරු දැන් විවාහ වෙලත් සිටිනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. දෙවියන් වහන්සේට ප්‍රශංසාව වේවා මේ අයවලුන් ගැන. எத்தனையோ காரியங்கள். ඉතින් මේ වගේ මේ සභාව තුළින් සිදු වුණා වූ ඕනෑම තරම් සිදු තිබෙනවා. 400க்கு மேற்பட்ட சபைகள் அடிக்கப்பட்ட போது நான் போதர் மெண்டிஸ் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த எலெக்ஷனில் நின்ற போது அந்த எலெக்ஷனுக்காக துண்டு பிரசுரங்களை போய் ஜனங்கள் இயேசும் போதும் கூட கொடுத்து உதவி செய்த அநேக வாலிபர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள். ඒ වගේ ආරක්ෂකයට වඩා දේව සභාවන්ට පාර දුන්න මොහොතකදී අපි අඬක් නිකුත් කරන්න ඕන. අපි මේ නීතිමය පැත්තට යන්න ඕන නිසා පාලකතුමාත් පාලක මෙන්ඩිස් ඒ අවස්ථාවේ ඡන්දය ඉල්ලපු වෙලාවේදී පවා ඒ ඡන්ද පත්‍රිකා අරගෙන ගියාම හැම සභාවෙන් හැම සෙනගගෙම ඒකට විරුද්ධව දෝෂාරෝපණ කරන වෙලාවෙත් ඒවා ගිලා දීලා ඒවා නිකුත් කරලා ජයග්‍රහණය කරා ගෙන ගිය ඇදලිවන්තයන් බොහෝ දෙනෙක් මේ සභාව තුළ සිටියා. இப்போது ரோஹானுக்கு நன்றி செலுத்த வேண்டும், மார்க்கை திருச்சபைக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்படியான திருச்சபைகள் எங்களுடைய திருச்சபைகளுக்கு அடித்ததல்ல, இலங்கையினுடைய திருச்சபைகளுக்கு உபத்திரம் வரும்போது முன் நின்று நடத்தினவர்கள். போதர் மெண்டிஸுக்காக சோத்திரிக்கிறோம், கெத்செமனே திருச்சபையினுடைய விசுவாசிகளுக்காக சோத்திரம், கர்த்தருக்காக இறங்கினவர்கள். அதுபோல எங்களோடு கூட இருந்த இந்த NCF இருந்து அநேக ஊழியர்கள், விசுவாசிகள் கர்த்தருக்காக இந்த பிலிப்பி சபையை போல தாராளமாக கொடுத்தவர்கள், தாராளமாக இறங்கியவர்கள், தங்களுடைய ஜீவனையும் பாராது வீதிகளிலே நின்று ஆண்டவருடைய திருச்சபைக்காக குரல் கொடுத்தவர்கள். ඒ වෙලාවේදී පාස රෝහණේ කනායක මාර්ගයේ සහෝදරත්වය ඒ වගේ පාලක මෙන්ඩිස් ඒ වගේ ගෙත්සෙමනේ දේව සභාවේ ඇදලිවන්තයන් මේගොල්ලන් මේ අපිට පාර දුන්න නිසා පාරට බැස්සා අය නෙමෙයි. අනිකුත් සභාවවලට විරුද්ධව වැදුණා වූ කාරණාවලදී පාර කැම්වලදී ඒ උදෙසා අඬක් නිකුත් කළා වූ දේව සෙනගක්. ඉතින් මේ අපි දකිනවා යෙරුසලමට ආධාර උපකාර යවුවා වූ පිලිප්පි සභාව වගේ මේ සභාවන් කටයුතු කරලා තිබෙනවා. ඒ නිසා ඒගොල්ලන් ගැන අපි දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ. ஹல்லேலூயா. හalleluya. நிறைய செய்திருக்கிறோம். ඉතින් මේ වගේ බොහෝ දේවල් අපි කරලා තිබෙනවා. 3 திருச்சபைகள் சேர்ந்து இலங்கையில் ஒரு பெரிய கிறிஸ்தவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு பல விதத்திலே குரல்களை கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையிலே தாராளமாய் செய்தவர்கள் அநேகர். මේ සභාවන් තුන එළියට ඇවිල්ලා ඒ කියන්නේ ලංකාවේ කිතුනෝ ඉන්නවා කියලා හඬක් නිකුත් කරලා පාර්ලිමේන්තුව දක්වා ඒ අඬ හැන තරමට බොහෝ දේවල් බොහෝ කරුණු කාරණා කරන්ට දෙවියන් වහන්සේ කරුණාව දී තිබෙනවා. பாருங்கள், இந்த பிலிப்பி சபை அப்படியான ஒரு திருச்சபை. බලන්න මේ පිලිප්පි සභාව කියන්නේ අන්න ඒ වගේ සභාවක්. அதனாலதான் அந்த பவுல் அவர் துன்பப்படும் போது அந்த சபை செய்த நன்மைகளை நினைக்கிறார், தனக்கு தாராளமாய் கொடுத்து உதவியதை நினைக்கிறார். எங்களை போன்ற பல காரியங்கள் அந்த காலத்தில் நடந்திருக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் நம்மை பார்க்கலாம் அதிகமான உபத்திரவங்கள் இருந்தது. அந்த நேரத்தில் இந்த பிலிப்பி சபை தாராளமாய் கொடுத்தது, தாராளமாக இறங்கியது, ஆண்டவருக்காக வாழ்ந்தது. ஆனபடியினால்தான் எல்லா திருச்சபைகளுக்கு மத்தியிலும் இந்த பிலிப்பி சபையை குறித்து පවුලුடைய இருதயத்திலே ஒரு இடம் இருந்தது. බලන්න පවුල්තුමාට ඒ වෙලාවේ තමයි ඉස්සර දුකෙන් ඉන්න වෙලාවේ මේ සභාව ගැන විසිතනවනේ. ඒකට හේතුව තමයි ඒ කාලේ මීට වඩා ඒ කියන්නේ මීට වඩා වදින්සා දේව සභාවට කිතුරුවන්ට තිබුණ කාලය. ඒ වගේ දේවල් සිදු වුණා. ඉතින් ඒ වෙලාවේ මේ පිලිප්පි සභාව ආධාර උපකාර කරලා ඒ සෙනඟට උදව් කළපු සභාව නිසා තමයි මෙවැනි දුක්ඛිත වෙලාවක පවුල්තුමාට පිලිප්පි සභාව මතක් වෙන්නේ. அதுபோல அந்த பிலிப்பி சபையினுடைய நோக்கத்தை குறித்து இன்னும் அதிகமாக போகும்படி பவுல் எழுதுகிறார். මේකලා මේ පිලිප්පි සභාවේ අරමුණ අනාගතය ගැන තවත්
ඉදිරියට යන පිණිස පවුල්තුමා මේ යවුම් පත්‍රය උන්ට ලියනවා. தொடர்ந்து அந்த கடிதங்களை வாசிக்கும் போது விவரங்களாக நாங்கள் பார்க்கலாம். තවත් එන අනාගතයේදී අපි තවත් මේ වැඩි දුර මේ වචනේ අපි අධ්‍යයනය කරද්දී තවත් විස්තරාත්මකව මේවා අපිට බලන්න පුළුවන්. இது ஒரு அறிமுகத்துக்காக உங்களுக்கு பேசுது. දැන් මේ ඔක්කොබට මේ ඇඳින්වීමක් උදෙසා මම මේ දවස්වල මේවා ගැන අපිට කතා කරනවා. அதிகமாக ஜனங்கள் இங்கே வந்திருக்கும் போது வித்தியாசப்பட்ட மக்கள் வந்திருப்பீர்கள். உங்களுக்காக பிரசங்கங்களை நாங்கள் மாற்றி பேச வேண்டும், தேவையானதை பேச வேண்டும், அந்த நேரத்துக்கு ஏற்றவாறு பேச வேண்டும். සභාවට සෙනග එක රාශි වෙලා ඉන්න වෙලාවේදී ගොඩක් වෙලාට මොකද වෙන්නේ? අර සෙනග විවිධ සෙනග ඇවිත් ඉන්නවා. ඒ වෙලාවේ දේශනාවේදී දේශනා කරද්දී අපිට මේ වෙලාවේ අවස්ථානුකූල සෙනගගේ තත්ත්වයන් අනුව අපිට කතා කරන්න වෙනවා වෙනස් කර කර. ஆனால் இப்பொழுது அது அவசியமில்லை. නමුත් දැන් අපිට එවැනි අවස්ථාවක් අවශ්‍ය இப்பொழுது நாங்கள் ஒரு தலையங்கத்தை வைத்து நம்மால் அதை கற்றுக்கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. දැන් අපිට එක මාතෘකාවක් තබලා ඒක අපි පෙරහැර දෙවිගරගෙන අපි ඒ අනුව ගමන් කරලා ඒක ඉගෙන ගන්න කාලයක් අපිට දැන් තිබෙනවා. வீடுகளில் இருந்து வாசிக்கலாம், இல்லாவிட்டா Facebookல பார்க்கலாம், இல்லாவிட்டா திரும்பவும் கூட இந்த பாடங்களை எடுத்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய සමහරු ගෙදර ඉඳලා කියවන්න පුළුවන්, Facebook එකෙන් බලන්න පුළුවන්, නැවත මේ වචන අරගෙන නැවත ඔබ කියවලා ඔබගේ ආත්මික ජීවිතයේ ලබාගත යුතු දේ ඔබට ලබා ගන්න පුළුවන්. இந்த பிலிப்பியருடைய வாழ்க்கைக்கு அவர் எழுதும்போது இயேசுவே வாழ்வினுடைய நோக்கம் என்பதை தெளிவாக எழுதுகிறார். இந்த பிலிப்பி திருச்சபையும் கூட இயேசுவே தங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்பதை பவுல் பிரசங்கத்தை கேட்டு அதற்காக வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து சொல்றார். මේ පොත ලියනකොට ඌ කියනවා මේ පිලිප්පි සභාවේ වැසියන් යේසුස් වහන්සේ තමයි තමන්ගේ ජීවිතය අරමුණ කියලා ඔවුන්ට ප්‍රකාශ කරන මොහොතේදීම පිලිප්පි සභාවේ වැසියන් කියන ඌ කියනවා මේ සෙනග යේසුස් වහන්සේ තමයි තමන්ගේ ජීවිතය අරමුණ ලෙස ජීවත් වුණේ කියන එකත් ඌ පැහැදිලි කරනවා. கடைசி காலத்துல பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவனா இருப்பவனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் முழுவதுமே வாழ்வின் நோக்கம் என்று யாராவது கேட்டார்கள் ஏனால் இயேசுவுக்காக வாழ்வது என்று சொன்னால் நீ ஒரு கிறிஸ்தவன். ඒ නිසා මේ අන්තිම කාලේ ජීවත් වෙන සහෝදරයා සහෝදරිය ඔබගේ ජීවිතේ කවුරු ඔබගේ ආනන්ද ජීවත් වීමේ අර්ථ කුමක්ද? අර්ථය මොකක්ද? එමන ඔබ කියන්න ඕනේ මා ජීවත් වෙන්නේ යේසුස් වහන්සේ උදෙසා පමණයි. අන්න එහෙම ඔබ කියනවනම් තමයි ඔබ කිතුණුවෙක්. உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எதிர்காலத்தில் என்ன செய்ய போறேன் என்று சொன்னால், நான் ஒரு டாக்டரா ஆக போகிறேன், ஒரு லோயரா மாற்ற போகிறேன், ஒரு பெரிய வியாபாரியாக மாற்ற போகிறேன் என்று சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்த்தெடுத்து ஆண்டவருடைய வருகையிலே அவருக்காக சுவிசேஷத்தை சொல்லி அவருக்காக வாழுகிற ஒரு பிள்ளையாக நான் வளர்க்க போறேன் என்று சொல்லுவாயனால் நீ ஒரு கிறிஸ்தவன். අපි දකිනවා ඔබගේ දරුවන් අනාගතේ කොයි වගේ තත්ත්වයකට පත් කරන්න යන්නේ කියලා. ඌ වෛද්‍යවරයෙක්, ඉංජිනේරුවරයෙක් නැත්නම් ලොකු විද්වතෙක් නැත්නම් ලොකු උගතෙක් මේ වගේ කරනවා කියනට වඩා මගේ දරුවා ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ වර්ධනය කරලා උන්වහන්සේගේ නාමය, උන්වහන්සේගේ ප්‍රේමය මේ ලෝකෙට පෙන්눔 කරන කෙනෙක් බවට පත් කරනවා කියලා ඔබ කියනනම් ඔබ කිතුණුවෙක්. இன்ஜினியரா வாழ்வதில் என்ன பிரயோஜனம்? இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த இன்ஜினியர் ஆண்டவரோடு கூட போக மாட்டானே. බලන්න ඉංජිනේරුවෙක් වෙලා මොන ප්‍රයෝජනයක්ද? යේසුස් වහන්සේ එන විට අර ඉංජිනේරුවා යන්නේ නෑනේ. நீ டாக்டராக வாழ வேண்டும் என்று அவனுக்காக நல்ல நல்ல கருத்துக்கள், நல்ல அபிப்பிராயங்கள். டாக்டராக வாழ வேண்டும் என்று வாழ்ந்தாய், ஆனால் இயேசுதான் வாழ்வினுடைய நோக்கம் என்பதை நீ கற்றுக் கொடுக்காதபடினால் அவன் வைத்தியராய் ஆயிரக்கணக்கான ஜனங்களை சுகப்படுத்தி தான் சுகப்படாதபடினால் ஆண்டவரோடு கூட ராஜ்யத்தில் இருக்க மாட்டானே, என்ன பிரயோஜனம்? බලන්න හොඳ අරමුණු තමයි මේවා. හොඳ පරමාර්ථයන්, හොඳ අරමුණු. නමුත් ඒවා තිබෙන මොහොතකදී ඔබ යේසුස් වහන්සේ තමයි ජීවනයේ අවශ්‍යතාවය, ජීවිතයේ අර්ථ කියලා ඔබ ඉගෙනලා දුන්නේ නැති නිසා ඔව් වෛද්‍යවරයෙක් වෙලා දහසක් දෙනාව සුව කරලා අන්තිමට තමාගේ ජීවිතේ සුවයක් නැමැතිව සදාකාලිකව ඔව් නිරයට යන්න යනවා. එහෙම ඒකේ තේරුම කුමක්ද? பெரிய கோடீஸ்வரன், பலவிதமான வீடுகள், பலவிதமான வாசல்கள், போகாத நாடு இல்லை உன்னுடைய பிள்ளை, அத்தனையும் போய் வந்து விட்டான். ஆனால் போக வேண்டிய நாட்டை கைவிடுவானையானால் என்ன பிரயோஜனம்? බලන්න ඔබගේ දරුවා මා ධනවන්තෙක්. ලෝකේ ඔව් නොගිය රටක් නැහැ. ඔව් ඇමරිකාවෙන්ම ගිහලා තියෙනවා. ඔව් යන්න ඕන රට, ඒ දේව රට, ස්වර්ග රට, යෙරුසලම රට. ඒ රටට ඔව් නොයනවා නම් ඔව්ටගේ ජීවිතය ඇති දින අර්ථය කුමක්ද? பிலிப்பி புத்தகத்தினுடைய நோக்கம் இயேசு கிறிஸ்துவே என்னுடைய வாழ்வின் நோக்கம். මේ පිලිපි පොතේ අරමුණ තමයි යේසුස් වහන්සේ තමයි මගේ ජීවිතේ අරුත. அடுத்ததாக அவர்களுக்கு இருந்ததான பிரதான காரியம் பவுல் எழுதும்போது எழுதுகிறார், நித்திய ஜீவனுக்கான ஒரு நம்பிக்கை. අන්තික තමයි පිලිපි පොත ගැන සුදු පෞල්තුමා ලියනට කියන සදාකාලික ජීවිතය ගැන මේගොල්ලන්ට බලාපොරොත්තුවක්. நித்திய ஜீவனை குறித்து ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி. මේ සෙනගට සදාකාලික ජීවිතය ගැන හොඳ බලාපොරොත්තුවක්, හොඳ ස්ථිරතාවයක් ஏன் තිබුණා. பவுலுடைய சுவிசேஷத்துக்காக பணங்களை செலவழித்தார்கள்? ඇයි මේ පෞල්ගේ සුභාරංචිනේ මෙච්චර සල්ලි වේදන් කරේ මේගොල්ලෝ? ஏன் சபைகள் உபத்திரவப்படும் போது சல்லிகளையும் கொடுத்து தங்களுடைய சிரமத்தையும் கொடுத்தார்கள்? ඇයි යෙරුසලමේ සභාව පීඩා විඳින මොහොතේ තමන්ගේ මුදල් දීලා ආධාර උපකාර කරලා හැමදේම කළේ මේ මිනිස්සු මොකටද? வேதத்திலே முழு சரித்திரங்கள் எழுதப்படவில்லை. இப்படியான ஒரு உபத்திரவ நேரங்களிலே பலர் சேவனை போல செத்தவர்களும் இருக்கலாம். සමහර බයිබලයේ මෙතන සම්පූර්ණම පිළිපොත ගැන ලියලා නැහැ. සමහර කවුද දන්නේ ස්ටේපන් වගේ මේ වගේ සභාවේ ගොඩක් මැරුණා ඇති දෙවියන් වහන්සේ වෙනුවෙන්. இன்னும் கூட உலகத்திலே எத்தனையோ பேர் கிறிஸ்துவுக்காக மரிக்கிறார்கள் அல்லவா? එන්පවා ක්‍රිස්තුස් වහන්සේ බෝධනේ තමන්ගේ ජීවිතය පුදා කරනවා නොවේද? இன்னும் பல நாடுகளிலே அப்படியே வரிசைக்கு வைத்து அவர்களை சுட்டுக் கொள்கிறார்கள் அல்லவா? දැනටත් සමහර රටවල අපි දන්නවා පේලි ගස්සලා මේ සෙනගව යේසුස් වහන්සේගේ නාමය නිසා වෙඩිතබා ඝාතනය කරනවා නොවේද? நித்திய ஜீவனுக்கான நம்பிக்கை. මේ සෙනගට තිබුණා සදාකාලික ජීවිතය ගැන இந்த බලාපොරොත්තුව. உலகத்தின்
வாழ்வு சொற்ப காலம். මේ ලෝකයේ ජීවිතය ස්වල්ප කාලයයි. 50 60 70 80 90 100. 50ද 60ද 70ද 90ද 100ද කියලා දන්නේ නැහැ. இது நித்தியமில்லாத வாழ்க்கை. මේක අපිට සදාකාලික නොවන ජීවිතයක්. காற்றடித்த பெலனை போல. හරියට මේ උලංගාපු බැලුන් එකක් වගේ. பாருங்க இந்த ஜிப்சி சுனில் බලන්න ජිප්සි සුනිල්ගේ ජීවිතය. நல்ல 21 நாள் இருந்தார், வீட்டுக்கு வந்தார், பாடல்களையும் பாடினால் எதிர்பார்க்க முடியாத சம்பவம். දවස් 20ක් සිටියා ආරෝග්‍ය ශාලාවේ ගෙදරටත් ආවා, ගීතිකත් ගායනා කළා, සින්දුත් කිව්වා. නමුත් බලාපොරොත්තු නොවුණා සිදුවීම. உலகத்திலே வாழும்போது ஞாபகத்திலே வையுங்கள், கர்த்தருடைய உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை பிறகுதான் உனக்கு ஒரு ஜீவியம் ஆரம்பிக்க போகிறது. அதுதான் உண்மையான ஜீவியம். அதை சொல்லும்படியாகத்தான் இயேசு வந்தார். அதை உனக்கு கொடுக்கும்படியாகத்தான் மரித்தார், உயிரோடு கூட எழுப்பினார், இன்று ஜீவிக்கிறார். அந்த ஜீவனத்தினுடைய நம்பிக்கையை நீ இழப்பாயானால் நீ எல்லாவற்றையும் இழந்து போனாய். මතක තබා ගන්න මේ ලෝකේ ජීවිත ස්වල්ප කාලික ජීවිතයක්. ඒ ජීවිතෙන් පසුව තමයි ඔබගේ සැබෑ ජීවිතය ආරම්භ කරන්නේ. අන්න ඒ දේ කියන පිණිස තමයි යේසුස් වහන්සේ මේ ලොවට ආවේ. උන්වහන්සේ ඇවිල්ලා ඔබ දිසා මැරුණේ, නැවත ජීවත් වෙන්නේ. ඒ නිසා මේ ජීවිතයේ මේ සදාකාලික බලාපොරොත්තු ඔබගේ ජීවිතය අයිමි කර ගන්නවා නම් ඔබගේ ජීවිතයම ඔබ අයිමි කරගත්තට සමානයි. பிலிப்பியரை கொடுத்து சிறைச்சாலையில் இருந்த பவுலுக்கு ஏன் ஒரு சந்தோஷம்? ඇයි මේ පිලිප්පුවරු ගැන සිරගෙදර හිටපු පවුල්ට ඇයි තියෙන ප්‍රීතිය? மற்ற திருச்சபைகளை பார்க்கணும், இதை குறித்து அவனுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு பாரமும். මේ අනිත් සභාවන් වලට වඩා සතුටක් තිබෙනවා. මේ සභාව ගැන හොඳ ඇඟීමක් උඩ තිබෙන. ඇයි? அவர் அங்கே இருந்த மூப்பர்களுக்கு மேலே பாருங்க, அந்த கதையை எழுதுறதே மூப்பர்களுக்காக ஊழியர்களுக்காக தான். මේ ලියුම ලියන්නේ ඔය සභාවේ සිටි වැඩිමාල්ලන්ටයි අවුල් සේවකයන්ටයි. ඒකම තමයි ලියන්නේ. விசுவாசியை விட்டு தள்ளுங்க. එයා ඇදලිවන්තව අතහැරියේ නැහැ ඇතර. அவன் அங்கே இங்கேயும் இருப்பான், அப்படியும் இருப்பான், இப்படி இருப்பான். ඇදලිවන්තෝ කියලා කියන්නේ ඒ හිඳි මේ හිඳි අරේටයි මෙහෙටයි ඒගොල්ලෝ පැත්තක තියන්නේ. ஒரு நாள் குடிப்பான், ஒரு நாள் குடிக்க மாட்டான். දවසක් බොයි දවසක් නොබොයි මේක තමයි යාගේ ජීවිතය. ஒரு நாள் மனைவி அடிப்பான், ஒரு நாள் அடிக்க மாட்டான். එක දවසක භාර්යාවට ගහයි, තව දවසකට භාර්යාවට නොගහයි. ஒரு நாள் தசமாத்தை கொண்டு வந்து கொடுப்பான், பாஸ்டர் என்ன வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு 9 மாசத்துக்கு கொடுக்க மாட்டான். දවසක ඇවිල්ලා පාලක තුමනි මේ 10 කුසු තියාගන්න කියලා දෙයි. ඊට පස්සේ මාස 9 රොදීදී. මේක තමයි ඇදලිවන්තගේ තත්ත්වය. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வருவான், 9 ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டான். එක ඉරිදාවක් ඇයි ඉරිදා 9 නොහේ. මේක තමයි ඇදලිවන්තගේ තත්ත්වය. நான் மூப்பர்கள் தலைவர்கள் என்று சொல்லும்போது නමුත් වැඩි මාල්ලන් අවුල් සේවකයන් කියලා කියන්නේ நித்திய ஜீவனை குறித்த ஒரு நம்பிக்கை இருக்கிறபடினால், கிறிஸ்துவே வாழ்வினுடைய நோக்கம் என்று இருக்கிறபடினால், அவருக்காக முதலிடம், அவருக்காக வாழ்க்கை, அவருக்காக வாழ்வது, அதுதான் பிலிப்பியர். මේ ඒගොල්ලන්ගේ ජීවිතේ ක්‍රිස්තුස් වහන්සේව තමන්ගේ ජීවිතයේ බලාපොරොත්තු කියලා සිතන කණ්ඩායම තමයි ඒගොල්ලන්. ඒගොල්ලන්ගේ ජීවිතයේ හැමදේම ක්‍රිස්තුස් වහන්සේලා ජීවිත උනත්, ඒ ජීවිතයේ බලාපොරොත්තුව, ජීවිතයේ අරමුණත් ක්‍රිස්තුස් වහන්සේ කියන එක තමයි ඔවුන්ගේ කාරණාව. இதுவரை காலம் தாமதித்திருந்தாலும் கூட මෙච්චර කල් මේ දේ කරන්ට ඔබ ප්‍රමාද වෙලා සිටියා. பிரியமானவர்களே, எதிர்காலத்திலேயாவது இதுக்கு கடந்து போவோமா என்பதுதான் என்னுடைய ஒரு நோக்கமும் සෙනෙවන්තේනි வரவேற்கிற நோக்கம். සෙනෙවන්තේනි අනාගතයේවත් අපි මේ වගේ තත්වයකට යමුද? එහෙම යන්ට ආරාධනා කරමුද? අන්න ඒක තමයි මගේ පරමාර්ථයව තිබෙන්නේ. அப்படியானால் 12 பேர் தேவை. இயேசுவே என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், நித்திய ஜீவனுக்கு போவதே என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லுகிற 12 பேர். එමනම් අපිට ඕනේ 12 දිනක්. එමනේ 12 දිනක ආරම්භන වෙන්න ඕනේ. යේසුස් වහන්සේ තමයි මගේ ජීවිතය. මගේ ජීවිතේ එකම බලාපොරොත්තුව සදාකාලික උරුමයට ඇතුල් වීමයි කියන එක තමයි ඒගොල්ලන්ගේ ආරම්භන. சபைக்கு எதற்காக போகிறேன்? அதுதான் என்னுடைய நோக்கம், அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய சிந்தனை. அதற்காக தான் நான் உருவாக்கப்பட்டேன். සභාවට ඇයි යන්නේ? ඒක තමයි මගේ ජීවිතේ ආරම්භන. ඒක තමයි මගේ ජීවිතේ එකම බලාපොරොත්තුව. මේ උදෙස තමයි දෙවියන් වහන්සේ මම මවහා තිබෙන්නේ. ஏன் ஆண்டவருக்காக பாடுகிறாய்? ஏன் அதை செய்கிறாய், இதை செய்கிறாய்? ඇයි දෙවියන් වහන්සේට ගායනා කරන්නේ? ඇයි ඒව කරන්නේ? මේව කරන්නේ දෙවියන් වහන්සේ? ஏனால் வேதம் சொல்லுகிறது, பூலோகத்தில் எதையும் சேர்த்து வைக்காதே, அது பூச்சியும் புழுவும் மரித்து போகும். பரலோக ராஜ்யத்துக்காக நீ பொக்கிஷத்தை சேர்த்து வை. ஆனபடினால் என்னுடைய தாளந்துகள், என்னுடைய ஜீவியங்கள், என்னுடைய வீடு, என்னுடைய வாசல், என்னுடைய வாகனங்களை கர்த்தருக்காக பாவிக்கிறேன். ஏனென்றால் நான் இருக்க போது சொற்ப காலம். இந்த சொற்ப காலம் முடியும் போது என் தேவனுடைய ராஜ்யத்திலே நான் இந்த உலகத்திலே செய்ததனுடைய பிரதான காரியங்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் பிலிப்பியர். බයිබලයේ කියන පොළවේ කිසිවක් නුඹලා රැස් නොකරලා. එවිට සොරුන් එවිල උමන් කන ඒවා සොරා ගනිති. ඒ නිසා මේ පොළවේ කිසිවක් රැස් නොකරලා. ඒ නිසා මගේ ජීවිතය, මගේ මුදල, මගේ වාහනය, මගේ තලන්තය මේ සියල්ලම මම දෙවියන් වහන්සේ රැස් කරන එක හේතුව මේ පොළවයි යමක අපි උන්වහන්සේ කරනවද? ඒක ස්වර්ග රාජ්‍යයේ මාවදිසා රැස් කරා තබලා බදනේ. ඒක තමයි මගේ ජීවිතේ එකම අරමුණ කියන එක තමයි ඒ කාරණාව. முன்பதாக பிலிப்பியருக்கு எழுதும்போது ඊළඟට පිලිප්පුවරට ඔලියන විට ஒற்றுமையை குறித்து எழுதுகிறார். ඒගොල්ලන්ගේ එක්සත්කම ගැනත් ඔලියනවා. உலக சிந்தனைகளை குறித்து எழுதுகிறார். මේ ලෞකික සිතුවිල්ලෙන් ඒගොල්ලෝ තුරන්ව ජීවත් වීම ගැනත් அந்த ලියනවා. உலக சிந்தனையோடு கூட மக்கள் வாழ்ந்தால் அதிலே நாங்கள் முன்னேற முடியாது என்பதை குறித்து விளங்க. ඔය එතන කියන මේ ලෞකික සිතුවිල්ල සමග නැත්නම් ලෞකික ආසාව සමග ජීවත් වුණා නම් අපිට උන්වහන්සේ තුල වර්ධනය වෙන්න බෑ කියන එක තෝ ඉස්සනේ පැහැදිලිව ලියනවා. கிறிஸ்தவ சபைகளிலே உண்மை இல்லாத மக்கள், உண்மை இல்லாத தலைவர்கள் இருந்தால் இவர்களால் ஏற்படக்கூடிய அந்த இழப்புகள், அந்த
உண்மையுள்ள காரியங்கள் அவர்கள் உண்மையில்லாத தன்மை நிமித்தமாக எத்தனை பிரச்சனைகள் வரும் என்பதை குறித்து எழுதுகிறார். ඒ වගේ මේ පොතේ ලියනකොට ලියනවා කිතුණු නායකයන් ඔවුන් දෙවියන් වහන්සේ කරේ විශ්වාසවන්තව නොසිටියා නම් ඒකෙන් සභාවට සිදුවෙන අලහබය සිදුවෙන පාඩුව කුමක්ද කියන එක ඔය ස්ථානේ ලියනවා. பாருங்கள், உலகத்திலே திருச்சபைகளை எடுக்கும்போது, உங்களுடைய திருச்சபை எடுக்கும்போது, நம்முடைய திருச்சபை எடுக்கும்போது இந்த தலைவர்கள் உண்மை இல்லாமல் போது எத்தனை விதமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம், எத்தனை விதமான கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்கிறோம். திருச்சபையினுடைய போராட்டங்களிலே முன்னேறி போக முடியாதபடி எத்தனை தடைகளை நாங்கள் கடந்து செல்கிறோம். அதை குறித்து தான் பிலிப்பியரோடு கூட பேசுகிறார். இந்த பிலிப்பியர் சபை முழுவதுமாக திருச்சபைக்காக சுவிசேஷத்துக்காக தங்களை ஒப்புக் கொடுத்த சபை என்பதனால் அவர்களோடு கூட இதை பகிர்ந்து கொள்ளுகிறார். අද බලන්න මේ සභාව කියලා ගන්නකොට අපගේ සභාව ඔබගේ සභාව මේ ලෝකේ සභාව අරගන්න විට බලන්න විශ්වාසවන්තකමින් තොරව ඉන්නව නායකයන් නිසා කොච්චර ප්‍රශ්නද කොච්චර පොරබැදීම්ද සභාවක් ඉදිරියට ගමන් කිරීමට කොච්චර බාධාවක්ද. අන්න ඒක තමයි මේ පෞල්තුමා මේ පිලිපි සභාව සම්බන්ධව කතා කරන්නේ. මේ සභාවේ මේ නායකයන් කොයිතරම් දුරට ඒ උදෙසා තමන්ව කැප කර තිබුණද කියන එක. திருச்சபை இருக்கும்போது அந்த திருச்சபையிலே சந்தோஷம் நிறைந்திருக்கும். බලන්න එක සභාවක් තිබුණා නම් ඒ සභාව තුළ සතුට ප්‍රීතිය ගලා යන්න ඕන. தலைவர்கள் சரியா இருந்தா, නායකයන් විශ්වාසවන්ත නම්, மூப்பர்கள் சரியா இருந்தா, වැඩිමාල්ලන් විශ්වාසවන්ත නම්, ஊழியர்கள் சரியா இருந்தா සේවකයන් විශ්වාසවන්ත නම් தேவனுடைய சந்தோஷம் அந்த சபைக்குள்ளாக போகும். දෙවියන් වහන්සේගේ සතුට ඒ සභාව තුළට ගලාගෙන එයි. இன்று அப்படி இல்லாதவர்கள் இருக்கிறபடியினால் අද එවැනි තත්වයක සිටින අය නොමැති නිසා அந்த 2 நாக்குள்ளவர்கள் திமோத்தி புத்தகத்தை எடுப்பில்லையானால் ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை 1 தீமோத்தி 2 தீமோத்தி தெளிவாக අපි දකිනවා දිව් දෙකක් ඇත්තන් මේ දේව සේවකයන් ගැන ඉගෙන ගන්න ඕන නම් 1 තිමෝති 2 තිමෝති පොත අරන් කියවලා බැලුවා නම් දේව සේවකයට පැමිණි කෙනෙක් කොහොමද ඉන්න ඕන කියන එක ඊටම පැහැදිලිව ස්ථාන ලියනවා. ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. එතන ගොඩක් පැහැදිලිව කියනවා. நீங்க வாசிச்சு பாருங்க, எல்லாம் 10 நிமிஷம் இருக்கிறது. அப்படா நீங்க வாசிச்சு பாருங்க, அப்ப அது உங்களுக்கு விளங்கும். ඔබ කියවලා බලන්න තව විනාඩි 10ක් පමණ තමයි අපිට කාලය තිබෙන්නේ. ඔබ කියවලා බලන්න, කියවලා බැලුවොත් ඔබට තේරුම් යන්නේ දේව සේවකෙක් කොයි ආකාරයෙන් ඇසිරෙන්න ඕනද කියන එක. அப்படிப்பட்ட ஊழியர்கள் இன்று இல்லாதபடினால் சபையிலே சந்தோஷத்தை பிசாசு கொண்டு போய் விடுகிறார். අද එවැනි සේවකයන් නැමැති නිසා සභාව තුළ තිබෙන ප්‍රීතිය යක්ෂයා සොරාගෙන ගිහින් சபைக்கு வரும்போது மக்களுக்கு சந்தோஷம் அலைபாய்ந்து ஓட வேண்டும். සභාවට එන විට සෙනගට ප්‍රීතිය උතුරා යන්න ඕනේ. நமஸ்காரங்கள் கடந்து போக வேண்டும். නමස්කාරයට එන විට සෙනගගේ ප්‍රීතිය උතුරා යන්න ඕනේ. சந்தோஷம் பாடல்களை பாடும்போது துதிகளை செலுத்தும் போது சந்தோஷம் மகிழ்ச்சியினால் சபை நிறைய வேண்டும். ප්‍රීති සතුටු ගීතිකා ගායනා කරනට ප්‍රශංසාවෙන් ප්‍රීතිය උතුරා ගමන් කරන්න ඕනේ. இன்னைக்கு 2 நாக்குகளினால் இவனிடத்துல போட்டு கொடுத்து அவன்கிட்டயும் போட்டு கொடுத்து எனக்கு ஒண்ணு சொல்லி 4 பேருக்கு நானே சொல்லி இங்க வார நேரத்துல 4 கோயர்ல 10 பேர் இருந்தானா அந்த 10 பேரும் 10 விதமான சிந்தனை எங்க இருந்து சந்தோஷம் வரும்? අද බලන්න දිව් දෙකක් ඇත්තා මටත් කියලා අරයටත් කියලා එයාටත් කියලා එහාටත් පාවා දීලා එයාටත් කියලා මේව කිරුවම කොයර් එක 10 කියනවනේ 10 දෙනා 10 පැත්තක 10 සිතුවිලි 10ක ඊබන කොහමද දෙවියන් වහන්සේගේ ප්‍රීතිය ගලා එන්න පුළුවන්? இயேசுவே வாழ்வின் நோக்கம் நித்திய ஜீவனே எனக்கு நம்பிக்கை, அந்த ரொக்கட்டை அனுப்புவதுதான் எனக்கு தேவை என்று சொல்லுகிற ஊழியர்கள் இருப்பார்களானால் அந்த ரொக்கட் நிச்சயமாக போகும். යේසුස් වහන්සේ මගේ ජීවිතේ අරමුණ සදාකාලික ජීවිතේ මගේ බලාපොරොත්තු අන්න මේ ගුවන් මේ චන්ද්‍රිකාව යවන එක තමයි මගේ එකම අරමුණ කියලා. ඒ අරමුණේ සිටියොත් තමයි මේ කාරණාව අපිට කරන්න පුළුවන් වන්නේ. அந்த ரொக்கட்டை விட்டு உன்னுடைய தனி சிந்தனை தனி நோக்கம் அந்த ரொக்கட்டை அனுப்புவதற்கு எந்த விதத்திலே தடையை ஏற்படுத்தலாம் என்று சிந்திக்கிறவருடைய சிந்தனை அருமையாக அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய புகழ்ச்சியை தேடி தரக்கூடிய அந்த ரொக்கட்டை நிறுத்த வைக்கிறது. බලන්න චන්ද්‍රිකාව යවන අවස්ථාවේදී මේ චන්ද්‍රිකාවට යවන එකේ අරමුණක් නොමැතිව නැත්නම් මේක බාධා කරන්න පුළුවන් කොහමද? මේකට අරස් කරවන්න පුළුවන් කොහමද කියලා ඒගොල්ලෝ කටයුතු කරන අවස්ථාවේදී ඒක අරියාකාරව ඒ දේ කරන්න බැරිව ඒක දේශයකට එන්න පුළුවන් ලොකු කීර්තියක් අපකීර්තිය බවට පත් වෙන්න ඔබ නිසා සිදු වෙන්න පුළුවන්. ஹல்லேலூயா හලෙලූයා. ரொக்கட் போகுது, அந்த நாட்டுல என்ன கொடியை போட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டு எப்படி அந்த நாட்டுக்கு புகழை கொண்டு வருகிறார். අනේක චන්ද්‍රිකාවක් ඒක ගවේෂණය කරුවාට පසුව අභ්‍යවකාශයට පියාසනට පස්සේ ඒගොල්ලෝ කොඩි නම් වල කොයිතරම් ඔලවර්සන දත් දීලා ඒ රටට කොච්චර කීර්ති නම්බුනාමයක් ලැබෙනවද? திருச்சபையிலே மக்களை கொண்டு வந்த அந்த மக்களை எல்லாம் உருவாக்கி அவர்களை கிறிஸ்துவே வாழ்வின் நோக்கம் நித்திய ஜீவனே அவருடைய நம்பிக்கை என்று சொல்ல வைத்து மற்ற எந்த காரியத்துக்கு இடம் கொடுக்காமல் அவர்களை வளர்த்து எடுத்து அவர்கள் எல்லாரும் ஆண்டவர் வரும்போது போவாரையானால் என்ன பெரிய ஒரு சந்தோஷம், என்ன ஒரு ஆனந்தம், என்ன ஒரு மகிழ்ச்சி. බලන්න දේව සභාවට සෙනගව ගෙනල්ලා ඒකට ක්‍රිස්තුස් වහන්සේම තමන්ගේ ජීවිතේ එකම පරමාර්ථය ඔවුන්ගේ එකම බලාපොරොත්තු සදාකාලික ජීවිතය කියලා ලෝකේ අනික සියල්ලම ඒගොල්ලෝ ඉවත් කරලා ඒ දෙවියන් වහන්සේ ජීවත් වෙන ජීවිතයකට උන් එළඹිලා උන්වහන්සේගේ ඊමේල් ඒගොල්ලෝ ගමන් කරනවා නම් ඒක කොච්චර ලොකු ප්‍රීතියක්ද, කොච්චර ලොකු සතුටක්ද. சபைக்கு வரும்போதே யாரை பத்தி பேசலாம், எவரை பத்தி பேசலாம், யாருடைய காரியத்தை நம்ம குடைஞ்சி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தானே வாரீங்க. இயேசுனுடைய வாழ்வின் நோக்கம் இல்லையே, நித்திய ஜீவனுடைய நம்பிக்கை இல்லை. எப்பொழுது
எப்படி அந்த திருச்சபைக்கு சந்தோஷம் வரும்? සභාවට එනකොටම කාගේ කාරණාවද මම හොයන්නේ කාගේ කාරණාවද ආරවුස්සන්නේ ඒ කාරණාව කොහොමද සිදුනේ මේ කාරණාව කොහොමද සිදුනේ කියලා ඔබ හොයන්න වෙනවනම් කොහෙද එතන ක්‍රිස්තුස් වහන්සේ තමයි මගේ ජීවිතේ අරුත කෙනෙක් එතන නෑනේ සදාකාලික ජීවිතේ තමයි බලාපොරොත්තු කෙනෙක් එතන නෑනේ ඒවනම් කොහොමද එතන සතුටක් කරගෙන ඉන්න පුළුවන්? பிலிப்பு திருச்சபை எல்லா சந்தர்ப்பங்களையும் சந்தோஷமாயிருந்தது. පිලිප්පි දේව සභාව ඒගොල්ල හැම මොහොතේම ඒගොල්ල නිතරම ප්‍රීතියෙන් සිටියා. வாழ்வா தாழ்வா போட்டியோ பொறாமை எது வந்தாலும் தேவனை தரித்துக் கொண்டு போகிற திருச்சபை. ජීවිතය වේවා පරාජය වේවා සතුට වේවා දුක වේවා ඕනෑම වෙලාවම ක්‍රිස්තුස් වහන්සේව පැලඳගෙන යන්න පුළුවන් දේව සභාවක් ලෙස ඒගොල්ලෝ කටයුතු කළා. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தபடியால் தான் பவுலுக்கு சிறைச்சாலையில் இருந்து சந்தோஷப்பட்டு அவர்களையும் பார்த்து சொல்லுகிறார், மறுபடியும் சொல்லுகிறேன் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். ඉතින් බලන්න ඒ වගේ තත්ත්වයක සිටිය නිසා තමයි සිරගෙදරියේ දුකටපත් වෙලා වේදනාවකාරීව සිටිය පවුල්ට ඒ සභාව මතක් වෙලා කියනවා නැවතත් උඹලාට කීමේ ස්වාමීන් වහන්සේ තුල නිතරම ප්‍රීති වේල්ලා. திருச்சபை என்று சொல்லுகிறது ஊழியனை சந்தோஷப்படுத்துகிறது. දේව සභාවක් කියලා කියන්නේ දේව සේවකයව සතුටටපත් කරන இறைவனை සභාව. சந்தோஷப்படுத்துகிறது. දෙවියන් වහන්සේව සතුටු කරන சபையை ජීවිතය சந்தோஷப்படுத்துகிறது. සභාව සතුටු කරන ජීවිතය மக்கள் வரும்போது மகிழ்ச்சியினால் ஆண்டவரை துதித்து விட்டு செல்லுகிறது. සෙනග එන විට සතුටින් සෙනග සමග නමස්කාර කරලා යන සභාව. இன்னைக்கு ஊழிய நிமித்தமாக அது நடக்கிறதா? අද දේව සේවකයන් නිසා ඒක සිදු වෙනවද? பெரிய ஒரு கேள்விக்குறிதான். මේක ලොකු ප්‍රශ්නාර්ථයක් තමයි. இந்த திருச்சபையுடைய ரொக்கட் பரலோகத்துக்கு போகுமா? මේ සභාවේ චන්ද්‍රිකාව ස්වර්ගයේ කරා ගමන් කරයිද? போக வேண்டும். ஏனால் 12 உண்மை உள்ளவர்கள் உத்தமம் உள்ளவர்கள் இயேசுவே வாழ்வின் நோக்கம் நித்திய ஜீவனுக்கான நம்பிக்கையாக வாழ்வேன் என்று சொல்லுகிற இந்த பிலிப்பு சபையில் இருந்த மூப்பர்கள் வாலிபர்கள் பெரியவர்கள் ඒ වගේ මේ ගමන යන්න ඕනේ නම් මේ සභාවේ චන්ද්‍රිකාව ස්වර්ගස්ත වෙන්න ඕනේ නම් යේසුස් වහන්සේම තමන්ගේ ජීවිතය අරුත සදාකාලික ජීවිතය තමයි මගේ ජීවිතේ බලාපොරොත්තුව. මේ පිලිප්පි සභාවේ තිබුණ ඒ කාරණාව තිබෙන 12 දෙනෙක් මේ සභාව තුළ අවශ්‍යයි. එවැනි කණ්ඩායමක් බී වෙන්න ඕනේ. එවිට ඒක සිදුවන්නේ. புத்தகத்துடைய அறிமுகத்திலே இன்னும் சில காரியங்களுக்கு சீக்கிரமாக சொல்லுங்க. මේ පොතේ ඇඳින්වීම තුළ තව කරුණු කීපයක් තියෙන ඉක්මනටම ඒක ප්‍රකාශ කරන්න. கிறிஸ்துவினுடைய தாழ்மையான ஊழியம் ක්‍රිස්තුස් වහන්සේගේ දාසකමේ සේවය வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், பசியா இருக்கும் தெரியும், பட்டினியா இருக்க வேண்டிய எல்லாவற்றிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ඒගොල්ල ජීවත්ව සිටින්න දන්නවා. කියන්නේ උසස්ව සිටින්නත්, පාත්ව සිටින්නත්, ඒ කියන්නේ සියලුම අවස්ථාවලදී ප්‍රීතියෙන් සිටින්න ඒගොල්ල දන්න ජීවිතයක්. பிலிப்பியர்கள் எழுதும்போது சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், ஆண்டவர் தான் எனக்கு எல்லா விதமான காரியம். ஆனபடினால் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மகா மேன்மைக்காக எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன். ඒ අපි දකින මේ පිලිප්පවලට ලියන විදිහ කියන ක්‍රිස්තුස් වහන්සේගේ ජීවිතය. එයා තමයි මගේ ජීවනය. උන්වහන්සේව දැන ගැනීම සඳහා මාගේ සියල්ලම කුණු කසලෙයි සිතමින් නැත සියල්ලම ඉවත් කරමි කියලා පවුල්තුමා කියනවා. ஆண்டவரை அறிகிற மகா மேன்மைக்காக எல்லாவற்றையும் விடுறேன். ඔකින දෙවියන් වහන්සේව දැන ගැනීමේ මා මහිමේ උදෙසා සියල්ලම අත්හැරිමි. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராத நீங்கள் எப்படி ஆண்டவருடைய மகிமையை அறிய போகிறீர்கள்? ඉරිදින දේමේට සහභාගී වෙන්නේ නැති ඔබ කොහොමද දෙවියන් වහන්සේගේ තේජස තේරුම් ගන්න යන්නේ? புதன்கிழமை வெள்ளிக்கிழமையில் ஆக குறைந்தது ஜெபிக்க நேரம் பிறந்து கூட ஜெபிக்காதவர்கள் எப்படி ஆண்டவரத்தில் கிட்டிச்சேரப்பாரு? ආදා සිකුරාදා යාඥාවට කියලා කාලයක් තිබෙන වෙලාවේ ඒ වෙලාවෙත් යාඥා කරන්නේ නැති අය කොහොමද දෙවියන් වහන්සේගේ තේජස අඳුර ගන්න යන්නේ? வீடுகளிலே நேரம் இருக்கும்போது வேதத்தை வாசிக்காத நீங்கள் எப்படி கர்த்தருடைய சமூகத்திலே மகா ஆண்டவருடைய அறிவின் மகா மேன்மையை கண்டு கொள்ள போகிறீர்கள்? ඊතරදී වෙලාවත් වෙන වෙලාවේ බයිබලයේ නොකියවන ඔබ කොහොමද දෙවියන් වහන්සේගේ මේ මහාන් තත්ත්වයේ මහා මහිමේ තේජස කොහොමද තේරුම් ගන්න යන්නේ? பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் அந்த மகா மேன்மைக்காக எல்லாவற்றையும் அற்பமும் குப்பையுமாக தள்ளிவிட்டு அந்த மேன்மையை கற்றுக்கொள்ளும்படி கடந்து செல்லும். මේ පොතේ පවුල්තුමා කියනවා ක්‍රිස්තුස් වහන්සේගේ මහිමේ තේජස දැනගන්නා පිණිස මගේ ජීවිතේ සියල්ලම මම ඉවත් කරලා ඒවා කුණුයයි කසලයයි සිතලා ඒ මහිමේ තේජස ලබා ගැනීමට මහව බාර කරමි කියලා කියනවා. இலட்சியத்துக்காக ஊக்கத்துடன் முன் செல்லுதல். ඕකේ නෝ මගේ ජීවිතේ ජයග්‍රහණය සඳහා උනන්දුකමින් මම ඉදිරියට ගමන් කරමි. லட்சியம், தனக்கு இருக்கிற லட்சியமே அந்த பரலோக ராஜ்யம், அந்த தேவனுடைய நோக்கம், தேவனுடைய ஜீவன், அந்த நம்பிக்கை, அதுதான் என்னுடைய நோக்கம். ඒ තමගේ ජීවිතේ අරමුණු කරා කැපවීමෙන් ගමන් කරන. ඒ කියන්නේ මොකක්ද අරමුණ? ඒ ජීවමාන බලාපොරොත්තු වෙන උන්වහන්සේගේ ඒ ජීවනය ලබා ගැනීමේ බලාපොරොත්තු නිසා ඒ කැපවීමෙන් ගමன் කිරීම. பிரபாகரனும் அவருடைய ஜனங்களும் சேர்ந்து ஒரு இலட்சியத்துக்காக முயற்சி பண்ணினார்கள். ஆனால் மனித முயற்சியா இருந்தபடினால் அதை அவர்கள் இழந்து போனார்கள். ஆனால் நாமோ பரலோகத்தில் வர இருக்கிறதான கிறிஸ்து இயேசுவை குறித்து ஒரு இலட்சியத்தோடு காத்திருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக வருவார். ஆண்டவர் வரும்போது நாம் மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அது பின்பதாக புதிய உலகம், புதிய வானம், புதிய பூமியை உருவாக்கி ஆண்டவரோடு கூட இதே உலகத்திலே 1000 வருடம் நாம் அரசாட்சி செய்வோம். இதுதான் ஆண்டவருடைய நோக்கம், லட்சியம். அந்த லட்சியம் கிறிஸ்துவர்களாகிய
கிறிஸ்துவ தலைவர்களாகிய உங்களிடத்தில் இல்லாவிட்டால் உங்களுடைய லட்சியத்தில் எந்த பிரயோசனம் இல்லை. අපි දන්නවා ප්‍රභාකරන් සහෝගේ කණ්ඩායම තමන්ගේ ජීවිතය යම්කිසි පරමාර්ථයක් උදෙසා ඒගොල්ලන් සටන් කළා. නමුත් අපි කියනවා මනුෂ්‍ය පරමාර්ථයක් නිසා අවසානයේදී උන්ට ඒක ජයග්‍රහණය කර අත්පත් කරගන්න බැරි වුණා. නමුත් අපිට තිබෙන පරමාර්ථය නම් අපගේ ස්වාමී යේසුස් වහන්සේ කල්වාරි කුරුසියේ මණ්ඩපත් වෙලා උන්වහන්සේගෙන් අපි ලැබුවා ඒ පරමාර්ථය. බැවින් මේ පරමාර්ථ ඔස්සේ අපි ගමන් කරන විට අපි යම් දවසක දෙවියන් වහන්සේම ගොස්වාගෙන ලැබලා උන්වහන්සේගේ අලුත් ආසත් අලුත් පොළොවත් ඒ අලුත් ජීවිතය තුළට ඇතුල් වෙලා උන්වහන්සේමගේ මේ පොළොවේදීම අවුරුදු 16ක් අපි පාලනය කළා. උන්වහන්සේමගේ සදාකාලින්නට අපගේ පරමාර්ථය ජයග්‍රහණය ලබනවා. ஹல்லேலூயா. හලෙලූයා. உங்களுடைய லட்சியம் என்ன? අපගේ පරමාර්ථය කුමක්ද? அடுத்ததாக பார்க்கிறோம், எல்லா சூழ்நிலைகளிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டு. බලන්න හැම තත්වයකදීම මේගොල්ල සතුටින් ඉන්න ඉගෙන ගත්තා. பவுல் சொல்லுகிறார், எல்லா காரியத்திலும் நான் மனரம்யமா இருக்க கற்று. සුදා පවුල් මගන හැම තත්වයකදීම මම සතුටින් සිටින්න ඉගෙන ගත්තා. கடிதத்திலே சொல்லுகிறார், அந்த விதமாக நீங்க வாழ முயற்சி பண்ணுங்க. මේ අන්තිම ලියුමේ කියනවා ඒ වගේ ජීවත් වෙන්න උත්සාහ කරන්න. எல்லா காரியத்திலும். හැම කාරණාවකදී சபையில பிரச்சனை வரலாம், සභාවේ ප්‍රශ්න එන්න පුළුවන්. வீட்டுல பிரச்சனை வரலாம், ගෙදරම ප්‍රශ්න එන්න පුළුවන්. சாப்பாடு இல்லாமல் போகலாம், කෑම නැති වෙන්න පුළුවන්. வீட்டுக்கு கொரோனா வரலாம், ගෙදරට කොරෝනා එන්න පුළුවන්. சில வேளையிலே மரணமே ஏற்படலாம். සමහරට ගෙදර මරණයක් නැති වෙන්න පුළුවන්. அநேக வீடுகளில் அப்படி நடந்திருக்கிறது. සමහර ගෙවලට එම සිද්ධ වුණා. எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமா இருக்க. හැම වාතාවරණයකදී හැම තත්වයකදීම මම ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ සතුටින් සිටිමි. நான் கலக்கப்படல. මම කැළඹෙන්නේ නැහැ. என்னால் எனக்கு தெரியும், என்னுடைய தாயார் மரிக்கும் போது அடுத்த நிமிஷம் பரலோகத்தில் இருப்பார். ඒකට හේතුව මගේ මව මේ පොළවේ තමගේ net පියන වෙලාවේදී ඇගේ ඇස ඇය ස්වර්ගයේ විවෘත කරන්න பவுல் යනවා. சொன்னது போல இப்பொழுது இருக்கிற இந்த உலகத்திலே துன்பத்தின் நிமித்தமாக இந்த உலகத்திலே வாழ்வதை பார்க்கும்படி தாய் பரலோகத்தில் இருக்கிறது நல்லது. ඔය කියන්න පුළුවන් මේ පොළවේ සුදු පවුල්තුමා කිව්වා වගේ දැන් මේ පොළවේ තිබෙන පීඩාව සමග මේ අපගේ මව සිටිනට වඩා ඇය දෙවියන් වහන්සේගේ ස්වර්ගයේ සිටීම යහපත. இந்த கொரோனா உலகத்திலே ஒன்றுமே செய்ய முடியாதபடி நடைமுறைக்கே வாழ முடியாதபடி சூழ்நிலையிலே இந்த உலகத்தை பார்க்கலாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறது. අපි දැකලා මේ කොරෝනා ලෝකයේ තුල ඒ කියන්නේ මේ අපිට කිසිම දෙයක් කරන්න බැරි කිසිම ක්‍රියාවක් කරන්න බැරි ප්‍රායෝගික ජීවිතේ ජීවත් වෙනට වඩා මේ වගේ වෙලාවක අපි දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයේ සිටීම මීට වඩා යහපත. ஹல்லேலூயா. හලෙලූයා. சில வேளையில மெரில் அதை அடிக்கடி சொல்லுவார், නිතරම මෙරිල් එක ප්‍රකාශ කරනවා. இந்த உலகத்துல வாழ்றது பாக்கியம் ஆண்டவரத்துல இருக்கிறது நல்லது. මේ පොළවේ ජීවත් වෙනට වඩා දෙවියන් වහන්සේගේ සිටින එක යහපත කියලා. அதான் எல்லா நிலைகளிலும் மனரம்யமா இருக்க கற்று. ඒ කියන්නේ හැම තත්වයකදීම දෙවියන් වහන්සේ තුළ ප්‍රීතියෙන් සිටින්න ඉගෙන ගැනීම. பாருங்க, ஒரு சில சாவுகள் வந்தா கிறிஸ்தவ சாவுகள், அந்த பெட்டியை உருட்டி அந்த அம்மாவை கீழே தள்ளி நாங்க எல்லாம் பிடிச்சி பெரிய ஒரு குழப்பமே போடுவோம். அதான் மனரம்யம் இருக்கா? ඉතින් බලන්නද කිතුරු இருக்கு. பரலோக ராஜ்யத்தை குறித்து விசுவாசம் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. விசுவாசம் இருந்தால் சரி, நம்முடைய அம்மா போயிட்டாங்க, அப்படி உடல் இருக்கிறது, அதை அழகா கொண்டு போய் அடக்கம் பண்ணுவோங்கிறதான நம்பிக்கை வர மாட்டாமா? බලන්නද කිතුරු මලගවල සමහර මලගවල අම්මලාම මැරුණම මේ ළමයි ටික මොකද කරන්නේ? පෙට්ටිය පෙරලලා ලොකු කෝලාලයක් නටනවා, කාලා ගෝට්ටියක් එතන වෙනවා. ඉතින් මොකද්ද ඒකට තියෙන බලාපොරොත්තු? ඒ වගේ හොඳ බලාපොරොත්තු නම් මගේ අම්මා ස්වර්ගස්ථයේ දෙවියන් වහන්සේ මගේ සිද්ධ කියන බලාපොරොත්තු තිබෙනවා නම් ඒ ඕනම තත්වයකින් තමයි සතුටින් ඉන්න පුළුවන්. කියන්නේ ඕන අඩුම ගානේ තමන්ගේ අම්මා ස්වර්ගස්ථ වෙන්න යනවා. ඒ නිසා උන්වහන්සේ මගේ ඉන්න යනවා කියන එකේ දේ අවසන් මංගල්‍ය අලංකාරව කරගෙන යන්න විඩ දෙන්න පුළුවන්. නමුත් ඒකට ඉඩ දෙන්නේ නැහැ. என்னுடைய தாயார் மரித்தார், தகப்பனார் மரித்தார், என்னுடைய சகோதரர் மரித்தார், எல்லாருமே நாங்கள் அன்பு செலுத்தினவர்கள். ஆனால் எங்களுக்கு தெரியும் அவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறார். පාලතුමාගේ පියා මැරුණා, මව මැරුණා, සහෝදරයන් මැරුණා. අපි දන්නවා අපිටත් ඒක දුක්ඛිත කාරණාවක්. නමුත් අපි සියලු දෙනාම දෙවියන් වහන්සේ තුළ උන් ස්වර්ගස්ථව ඉන්නවා කියන හැබැයි අපිට உலக තිබෙනවා. பிரகாரமா துக்கம் இருக்கிறது. ஆனபடினால் அவர்களுடைய பெட்டியை புரட்டவும் இல்லை, அவர்களை அழிக்கவும் இல்லை, இன்னும் அவருடைய ஞாபகத்தை வைத்து ஜீவிக்க. ඒගොල්ලන් ගැන ලෞකික අපිට දුකක් වේදනාවක් තිබුණා. නමුත් ඒ නිසා උන්ගේ පෙට්ටිය පෙරලා දැම්මෙත් නෑ. උන්ට එතන යම්කිසි අවහිරයක් කළේ නෑ. ඔවුන් ගැන සිතමින් තවමත් අපි ඒ ගැන උදෙසා ජීවත් பவுல் වෙනවා. சொல்றார், என்னை போல மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளும். පෞල්තුමා කියනවා සියලුම කාරණාවදී සිතේ සතුටින් සිටින්න ඉගෙන ගනින්න. மனைவி கச்சால் භාර්යාව රණ්ඩු மனரம்யமா இருங்க. ඒත් කමන්නේ ඔබ සතුටින් ඉන්න. புருஷன் கச்சால் සම්පුරුෂයා රණ්ඩු மனரம்யமாய் ඒත් කමන්නේ ඔබ සතුටින් සිටින්න. எல்லாவற்றையும் தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிற தெய்வம். හැම කාරණාවකදීම ඔබව ඒ වගේ සමර්ථ ජීවිතයක් ජීවත් වීමට ඇති කරන දෙවියන් වහන්සේ. கடைசியாக அவர் சொல்ற விசேஷமான காரியம்தான், தகுதிப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு செய்யும். ඔව් කියන අන්තිමට මාව බලවත් කරන ක්‍රිස්තුස් වහන්සේ තුල මට සියල්ලම කළ හැකිය. இது எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு வார்த்தை. මේක පාලකුතුමාගේ ජීවිතයට කවදාවත් අමතක කරන්නම බැරි වචනයක්. அவங்களுக்கு தெரியும், ரட்சிக்கப்பட்ட பின்பதாக இந்த புது வருஷங்கள்ல இந்த வாக்குத்தத்த வசனங்கள் எடுப்பார். පාලතුමා ඔබ දන්නවද සාමාන්‍ය හැම අවුරුද්දෙම කැලේම ලැබුවට පස්සේ අපි මොකද කරන්නේ? අලුත් අවුරුදු මේදී අපි මොකද කරන්නේ? බයිබල් පදයක් අපි ගන්නවා අපිට පොරොන්දු පදයක් කියලා. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அந்த ஒரு 31ஆம் தேதி அந்த ஜனவரி 1 தேதி இந்த வாக்குத்தத்தை எடுக்கிறதா ரட்சிக்கப்பட்ட முதல் வருஷம். ඉතින් පාලතුමාගේ ජීවිතේ පළමු කොට කියන්නේ කැලේම ලබලා පළවෙනි ඒ අවුරුද්දේ තමයි අලුත් අවුරුද්ද යාට. ඒතකොට අලුත් අවුරුද්දේ දෙසැම්බර් 31 රාත්‍රියේ එයා අර පොරොන්දු පදේ ගන්නවා.
அதை எடுக்கும் போது எனக்கு வந்த வசனம், එදා පාලතුමාට ආව වචනේ තමයි මේ වචනේ. என்னை வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. මා බලවත් කරනව ක්‍රිස්තුස් වහන්සේ තුල මට සියල්ල කිරීමට මට බලය තිබේ. ஒரு ஹalleluya ஹalleluya. හලෙලූයා. எதையும் செய்யக்கூடியவனாய் எதையும் சாதிக்கக்கூடியவனாய் மாடுவன், சாதனைக்காக படைக்கப்பட்டவன், சாதனைக்காக ரட்சிக்கப்பட்டவன், சாதனைக்காக பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்காக படைக்கப்பட்டவன் கிறிஸ்தவன் என்பதை மறந்து விடாதே. එස හැම දෙයක්ම කරන්ට හැම දෙයක්ම කිරීමට බලය ලද්දෙක් නැත්නම් හැම දෙයක්ම වාර්තා තබන්ට වාර්තාගත කරන්ට සූදානම් කරපු තැනෙක් ස්වර්ගය දක්වා යාමට සූදානම් කරන ලද්දෙක් කියන එක ඔබ අමතක කරන්න එපා. உலகத்திலே சாதியுங்கள், ලෝකයේ ඔබ යමක් වාර්තාවක් කරලා ඔබ ජය ගන්න. வேலைஸ்தலத்திலே சாதிக்க பிறந்தவர்களாய் சாதித்து காண்பீங்க. ඔබගේ රැකියා ආයතන යම් කිසි දෙයක් කරලා ඒක නිම කරලා පෙන්වන්න බවට පත් වෙන්න. எஜமான் சொல்லட்டும், இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் பார்க்கலாம், இந்த பெந்தெகோஸ்து சபைக்கு போகிற இவனுடைய வாழ்க்கையில இருக்கிற திறமை மற்ற ஒரு இடத்துல என்று சொல்லட்டும், எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு செய்து காண்பீங்க. ඔබ කරලා පෙන්වන්න. ඔබගේ ස්වාමියා ඔබට කියපු දේ මේ හැම කෙනාට වඩා මේ සභාවට යන මේ පෙන්තකොස් සභාවට යන මේ සහෝදරයා හැමදේම කරන පුද්ගලයෙක් කියලා කියන්ට ඔබගේ ජීවිතයක කරලා පෙන්වන්න. ஊழியங்களிலே சாதிக்க பிறந்தவர்களாய் சாதித்து காண்பீங்க. සේවයේ තුලදී යමක් කරලා පෙන්වන්න පුළුවන් කෙනෙක් ඇටියට නැත යමක් නිමා කරන්න පුළුවන් பிரசங்கத்திலே சாதித்து காண்பீங்க. දේශනාව තුල එදේ வாலிபர் දේශනා කරලා පෙන්වන්න. வாலிபர் கூட்டத்திலே சாதியுங்கள். මේ වගේ තරුණ සමිතියක කරලා පෙන්වන්න. பெண்கள் கூட்டத்திலே சாதியுங்கள். කාන්තා සමිතියක කරලා නිම කරන්න. இசை மியூசிக்ல சாதிக்க பழகுங்கள். සංගීතයේ ගොඩ සංගීතයෙන් ඒක කරලා පෙන්වන්න. பவுல் சொல்லுகிறார், සුද පෞල්තුමා කියනවා என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து මාව බලවත් කරන ක්‍රිස්තුස් වහන්සේ තුල பிலிப்பியருக்கு சொல்லுகிறார், පිලිප්පවරුන්ට කියනවා உங்களுக்கு எல்லாம் செய்ய முடியும். ඔබට සියල්ල කළ හැකිය. நான் தேவனே நோக்காக வைத்து நித்திய ஜீவனே என்னுடைய வாழ்க்கை என்று போகவில்லையானால் நிச்சயமாக கர்த்தர் அதை செய்வார். ඔබ දෙවියන් වහන්සේම තමන්ගේ ජීවිතය ආරම්භ කරගෙන සදාකාලික ජීවිතය ඔබගේ බලාපොරොත්තු කියලා ජීවත් වෙනවා නම් අනිවාර්යයෙන්ම දෙවියන් වහන්සේ ඔබ තුලින් ඒ දේ කරනවා නම් கண்களை மூடி தலையில අපගේ දෙනෙත් වසා ඉස පාත් කරමු. இதோ இந்த கால வேளையிலே பிலிப்பியருடைய அந்த அறிமுகத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன். මේ උදාසන පිලිපි පොතේ ඇඳින්වීම පවණක් ඔබට මම ලබා இந்த දෙනවා. அறிமுகத்திலே முழுவதுமாக அந்த பவுல் அந்த எண்ணத்தை சொல்ல வருகிறார், எண்ணத்தை சொல்லுகிறார் என்பதை குறித்த முழு விவரங்களும் காணப்படும். ඒ දැන්වීම ඒ ඇඳිනීම තුලම අපි දකිනවා පෞල්තුමා මේ සභාව ගැන කුමක්ද කියන්ට එන්නේ කුමක්ද ඔහු ප්‍රකාශ කරන්න කියන එක දැනටම අපිට අවධාරණය වෙලා තිබෙනවා. இந்த கால வேளையிலே சிந்தி ඒ නිසා මේ උදාසන ඔබ කල්පනා කරන්න. நமக்கு இந்த திருச்சபையுடைய எதிர்காலத்துக்கு இப்படிப்பட்ட மூப்பர்கள், இப்படிப்பட்ட ஊழியர்கள் ஒரு 12 பேர் தேவை. අපට අනාගතයට මේ සභාවේ අනාගතයට සේවයට මේ ආකාර වැඩිමාලන් මෙවැනි තරුණයන් 12 දෙනෙක්වත් අපට ඕනේ. வீடுகளை திரும்ப அதை வாசிங்க. ගෙදරදී මේ පිලිපි පොත නැවත කියවන්න. தொடர்ந்து நான் பேசும்போது உங்களுக்கு பேசுகிறேன். නැවත පාලතුමා කතා කරන අවස්ථාවලදී මේ ගැන ඔහු කතා කරයි. லாக்டவுன் எல்லாம் முடிந்த பின்பதாக இந்த திருச்சபையிலே ஒரு 12 பேர் வந்து எனக்கு சொல்லுங்க, பாஸ்டர் நான் இந்த பிலிப் சபையில இருந்த ஒரு மூப்பனாக, ஒரு வாலிபனாக, ஒரு ஊழியனாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உங்களை கொண்டு அந்த ரொக்கட்டை விஞ்ஞானிகள் எப்படி அனுப்புகிறார்களோ அதே போல பரலோக ராஜ்யத்துக்கு இந்த இடத்தை தயார் பண்ணி நோவா கப்பலை மேலே அனுப்பியது போல நாம் அனுப்புவோம். கர்த்தர் உங்களையும் வேண்டி ஆசீர்வதிக்கிறார். මේ ලොක්ඩවුන් කාලේ වුණාට පස්සේ ඇවිල්ලා කියන පාලකතුමනි අර පිලිපි සභාවේ හිටියව 12 දෙනාගේ එක්කෙනෙක් බවට මම පත් වෙන්න මම සිටිනම් කියලා ඔබ කියන්න. එවිට අර චන්ද්‍රිකාවක් අරගෙන චන්ද්‍රිකාව අභ්‍යවකාශයට ඒගොල්ල කොහොමද ඒක යවනවද? අනේ ආකාර ඔබ මහා එක්ක දේව රාජ්‍ය උදෙසා එදා නෝවා තමගේ නැව කොහොමද සාදා නිම කරලා ඒක පාවෙන්න සැලසුවේ? දිව්‍යන් වහන්සේගේ ස්වර්ගික කාරණාව ඉෂ්ට කිරීමට ඔබ මා අපකැප වෙමු. பரலோகத்தின் அன்பான ஆண்டவர், ස්වර්ගයේ වැඩ සිටින දෙවි கால පියාණනි, வேளையிலே சுவாமி இந்த பிலிப்பி திருச்சபையும் பவுலையும் குறித்து சிந்திக்கிறோம். ස්වාමී මේ උදාසන පිලිප්පි දේව සභාව ගැන සුදෝ පෞල්තුමාගේ ජීවිත ගැනත් මෙනෙහි කළා. அந்த மக்களுக்கு ஆசீர்வாதம். ස්වාමිනේ ඒ සෙනගගේ ජීවිත උදෙසා අපට ප්‍රශංසා அவருடைய වේවා. ஊழியக்காரனுக்கு ஆசீர்வாதம். ස්වාමිනේ මේ සේවකයන්ගේ ජීවිත උදෙසා අපට ප්‍රශංසා වේවා. கொடுத்திருக்கிற அந்த அழகான வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதம். ස්වාමිනේ උන් ලබා දී දෙන මේ අලංකාර වචන නිසා අපට ප්‍රශංසා වේවා. சபையுடைய எதிர்காலம் ஆண்டவரே இந்த பிலிப்பி திருச்சபையை போல மாறுவதற்கு உதவி செய்யும். මේ සභාවේ අනාගතයේ ස්වාමිනේ මේ පිලිප්පි දේව සභාව වගේ වෙනස් වෙන්න උදව් කළ මැන. ஊழியன் சந்தோஷப்படுகிறதாக, கர்த்தர் சந்தோஷப்படுகிறதாக, மற்ற சபைகளுக்கு ஒரு ஒரு சவாலாக இருக்கக்கூடிய கிருபைகளை දේව සේවකයා සතුටටපත් වෙන, සභාව සතුටටපත් වෙන, අනිකුත් සෙනගට හොඳ අභියෝගයක් ගෙන දෙන ජීවිත බවට මේගොල්ලෝගේ ජීවිතපත් වේවා. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අපි යාඥා කරනවා දෙවි පියාණනි. ආමේන්. ආමේන්. Praise God.